ஓகே. ஸோ நேத்திக்கு வந்து நம்ம பாண்டாஸ் லைப்ரரி பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து வி வில் கண்டினியூ வித் தட் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் டேப்லூ அப்படிங்கிற டூல் பற்றி பார்ப்போம். ஸோ அது எப்படி டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, அதுக்கு வந்து டேப்லூ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரி வந்து சாரி இப்போ டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்பை அண்ட் பாண்டாஸ் பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ டேட்டா செட் அப்படின்னா நம்ம நேற்றுக்கு சில இது பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ டைப்ஸ்ல வந்து கேட்டகரிக்கல், ஆர்டினல், அதாவது நியூமரிக்கல் ஆர் கேட்டகரிக்கல். அப்போ நியூமரிக்கல் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ், அண்ட் இதுல கேட்டகரிக்கல்ல வந்து உங்களுக்கு நாமினல் அண்ட் ஆர்டினல் அப்படிங்கறத பத்தி நிறைய நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னு சொல்லுவோம். அதாவது இது ஏன் நம்ம ப்ராசஸ் பண்ணணும், ஒரு எக்ஸலோ ஒரு சிஎஸ்வியோ இருக்கு உங்ககிட்ட ஒரு டேட்டாவா இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு இனிஷியலா நம்ம பார்க்கறது வந்து என்னது, டேபுலர் டேட்டா. ஸோ நேற்றுக்கு இதை பத்தி பேசணும். ஸோ டேபுலர் டேட்டா அப்படின்னா ரோ அண்ட் காலம் இருக்க போகுது. ஸோ ஒரு என் நம்பர் ஆஃப் ரோ அண்ட் என் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இது போக டேட்டால என்னெல்லாம் டைப், நேற்றுக்கு பார்த்த டைப் வந்து ஒரு டேபுலர் டேட்டால நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். பட் ஜென்ரலாவே டேட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டால வந்து மூணு விதமான டேட்டா இருக்கு. ஸோ ஒரு டேட்டாக்கு பேர் வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ஒன்று வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட், இன்னொன்று வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்க்குற இந்த டேபுலர் டேட்டா அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா டைப்ல வரப்போகுது. அதாவது ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு ஸ்கீமா, அதாவது ஏற்கனவே இந்த டேட்டா வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்லிட போறோம். அதாவது மொத்தமா சே 7 காலம் இருக்க போகுது. 7 காலம்ல வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஒரு வந்து இன்டிஜர், செகண்ட் காலம் ஒரு ஸ்ட்ரிங்கு, தேர்ட் காலம் ஒரு டேட்டு. இப்போ இந்த மாதிரி டிஃபைன் பண்றதுக்கு பேர் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஸோ அதுல வந்து நமக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல எப்படி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள அகைன் நம்ம இப்போ போறது இல்லை, ஏன்னா நம்ம வெறும் டேட்டா சயின்ஸ் சம்பந்தமானதா பார்க்க போறோம். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அது ஓகே, அது நம்ம அப்புறமா தனியா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரீ டிஃபைன்டு ஸ்கீமா, அதாவது முதல்லயே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க தட் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்போ இந்த காலம்ல நான் இது இன்டீஜர் காலம்னு சொல்லிட்டேன்னா இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் உள்ள வரக்கூடாது ஆர் வராது. அப்படிதான் அந்த டேட்டாவே டிஃபைன் ஆக போகுது. அப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அதான் நான் சொன்ன மாதிரி டேட்டா பேஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதுல அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ ஆல்ரெடி அதை பத்தி தெரிஞ்சவங்க, ஐ மீன் உங்களுக்கு இதை பத்தி ஐடியா இருக்கும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து பிரைமரி கீ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ பிரைமரி கீ அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்க்கு அந்த டேபிளுக்கு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பிரைமரி கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஃபாரின் கீ, அந்த மாதிரி நிறைய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு அதுக்குள்ள போகல. ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன, ப்ரீ டிஃபைன் ஸ்கீமா அப்படின்னா ஏற்கனவே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிடுறதுனால நமக்கு வந்து ப்ராசஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. பட் மீதி ரெண்டு டைப் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான டைப். இப்போ செமி ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸோ அதுக்கு நான் வரேன். இப்போ அன்ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சர் சுத்தமாவே இல்லை. இப்போ ஸ்ட்ரக்சர்டுனா கரெக்டா இதுதான் ஸ்ட்ரக்சர்னு முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதுல தான் டேட்டாவே இருக்க போகுது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம டேபுலர் டேட்டான்னு சொல்ல போறோம். ஸோ எனி எக்ஸல், சிஎஸ்வி இதெல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா இருக்கிறது மூணு டைப். ஸோ டெக்ஸ்ட், இமேஜ், ஸ்பீச். இப்போ டெக்ஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமேசான் வெப்சைட் போனீங்கன்னா ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகே. ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க, ஒரு மவுஸ் வாங்க போறீங்க. ஓகே, ஒரு ஹெச்பில ஒரு மவுஸ் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு கம்பெனில ஒரு மவுஸ் வாங்க போறீங்க அப்படின்னா வயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு நீங்க தேடும்போது அது நீங்க ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஒரு 4.5 ரேட்டிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் ரேட்டிங்க்கு கீழே நீங்க போய் உள்ள பாத்தீங்கன்னா ரிவ்யூன்னு எழுதிருப்பான். அதுல சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திஸ் இஸ் அ பெட்டர் ப்ராடக்ட், அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க.
சில இடத்துல வந்து இல்ல இது வந்து சரியானதா இல்ல, நான் வாங்கினேன் எனக்கு வந்து 1 வீக்ல ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அதுல பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கலாம், நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க போறோம். பட் டெக்ஸ்ட் டேட்டாங்கிறது அங்க இருக்க போகுது. அமேசான் மாதிரி வெப்சைட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க போகுது. அப்படி இல்லைன்னா இப்ப இந்த இன்ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நியூஸ் நிறைய இருக்கு. இப்போ இன்ஷார்ட்னு ஒரு இது வந்து மொபைல்லயும் இருக்கு, வெப்லயும் இருக்கு. ஸோ இன்ஷார்ட் உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு நிறைய நியூஸ் இன்னைக்கோட நியூஸ் என்ன இருக்கு அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஸோ இன்ஷார்ட்ஸ்.com போனீங்கனாலே இதுல வந்து உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா நியூஸ் ரீட் நோ அப்படின்னு போயிட்டீங்கன்னா நியூஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கேட்டகரி நியூஸ் பார்க்கணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் நடக்க போகுது அண்ட் வாட் எவர். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டீடைல்ஸா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ பிசினஸ் நியூஸ் அந்த மாதிரி எனிவே. ஸோ இதெல்லாம் தான் இப்போ டெக்ஸ்ட் இல்லையா. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்து நான் என்ன ப்ராசஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட். இன்னொன்னு வந்து இமேஜ். ஸோ இமேஜ்னு பாத்தீங்கன்னா அகைன் இது வந்து ஒரு ஸோ இதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு கிடையாது. கிடையாதுன்னா இப்போ அஹ், நம்மளால மேக்ஸிமம் என்ன சொல்ல முடியும்னா ஓகே இப்போ ட்விட்டர் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அதுல அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க, 140 கேரக்டர்ஸ் தான் வந்து நம்மளால ஒரு ட்வீட் போட முடியும். ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர இப்ப நான் ஒரு ட்வீட் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 லைன்ல நான் முடிக்கலாம். சில பேர் வந்து நிறைய பெருசா ஒரு போஸ்ட் போடலாம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க. கரெக்டா, அதனால தான் அது பேர் அன்ஸ்ட்ரக்சர்ட் சொல்றோம். வேற இங்க வந்து டேப்லர் டேட்டானா இப்படிதான் டேட்டா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த காலம் வந்து ஒரு டேட் ஃபீல்டுனா இப்போ இதுல வந்து DDMMYYY அந்த ஃபார்மேட்ல டேட் தான் இருக்க போகுது உள்ள டேட்டா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்கிறது வாய்ஸ் நாட் ஆடிபிள். ஒன் செகண்ட். ஓகே ரைட். இப்போ ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கமிங் பேக் டு அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ டெக்ஸ்ட் பார்த்தோம். அந்த மாதிரி இமேஜ்ல பார்த்தோம்னா இமேஜ் வந்து அகைன் இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். நேற்று நான் நம்பை சொல்லும் போதே சொன்னேன். ஸோ இமேஜ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் அ மேட்ரிக்ஸ் வித் பிக்சல்ஸ் ஒரு M x N. ஆனா ஒவ்வொரு இமேஜ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையுமே ஒரே ஐ மீன் இப்போ M x N எல்லா இமேஜும் M x N தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ லெட்ஸ் என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று இருக்கு, ஒரு ஐபோன் இருக்கு, ஒரு சாம்சங்ல ஒரு ஹை அண்ட் ஃபோன் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் அந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் மாறும். ஸோ ஒரு ஒரு சில ஃபோன் வந்து 40 மெகா பிக்சல் இருக்கும், ஒரு சிலது வந்து 15 மெகா பிக்சல் இருக்கும். ஸோ அந்த அந்த பிக்சல் பொறுத்து இமேஜோட நீங்க எடுக்கிற இமேஜ் மாறிட்டே இருக்க போது. அதனால இதுவுமே நமக்கு அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். சேம் வே ஸ்பீச். இப்போ ஸ்பீச்சுங்கிறது ஸ்பீச்ல வந்து உங்களுக்கு ஆடியோ மெயினா வந்து ஆடியோ பத்தி பேச போறோம். ஸோ அப்போ ஆடியோனா அகெயின் இதுல வந்து கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆடியோ ஃபைல்ல வந்து எப்படிலாம் இருக்கலாம்னா எப்படி வேணா இருக்கலாம். ஸோ சிக்னலா வரலாம். அப்போ உங்களுக்கு சிக்னல் ப்ராசஸிங் பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்கணும் இதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ பட் டேட்டா எப்படி இருக்கும்னா ஐ மீன் ஸ்ட்ரக்சர்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சர்னு நம்மளால கொண்டு வர முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லுவோம். அதே செமி ஸ்ட்ரக்சர் டேட்டானா ஃபுல்லா ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. ஆனா ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தட் நம்மளால கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்திக்கு நான் சொன்னதுல ஜேசான் அப்படின்னு ஒன்று சொன்னேன், அப்புறம் XML சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஆர் லெட்ஸே ஒரு பைத்தன் டிக்ஷனரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கீ இருக்கு. ஆனா வேல்யூ வந்து சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு ஒரு கீ வைக்கிறேன்னா இந்த ஏபிசிக்கு நான் 1 2 3ன்னு ஒரு வேல்யூ வைக்கலாம். அதுக்கப்புறம் டிஇஎஃப்னு ஒரு கீ வச்சுட்டு இதுல நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா வைக்கலாம். ஓகேவா? சோ இதை நான் ஸ்ட்ரக்சர்ட்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு கீ எல்லா கீக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்க முடியும் ஆர் ஒரே டைப்ல தான் இருக்க முடியும் நான் என்னால சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் நாட் என்ஃபோர்சிங் a ஸ்ட்ரக்சர் ஹியர். சரியா? அப்போ அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப ஸ்ட்ரக்சர்ட்னா என்ஃபோர்ஸ் பண்றேன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர். செமி ஸ்ட்ரக்சர்னா என்னால ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்க முடியும். அதாவது இப்ப எல்லா நான் இந்த கீயை மட்டும் எடுத்தேன்னா அதோட வேல்யூ என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த கீ எடுத்தேன்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஓரளவுக்கு இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. HTML XML. HTMLனா வந்து வெப்சைட் இதுல பாத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிவிஷன் டேப்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இது உள்ள வந்து நீங்க ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு அதுல ஏதோ ஒண்ணு எழுதுறீங்க.
ஸோ நீங்க ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நான் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு HTML-க்கும் இன்னொரு HTML-க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அது ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, இந்த டிவிஷனுக்குள்ள தான் இந்த நியூஸ் வரப்போகுது. இப்ப நான் இன்ஷார்ட்ஸ் காமிச்ச மாதிரி அது ஒரு சில இடத்துல யா ஸோ ஒரு சில இடத்துல வந்து இந்த நியூஸ் ஆர்டிகல் தான் இந்த இந்த கிளாஸ்ல இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். பட் இமேஜ் டெக்ஸ்ட்லாம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே தெரியாததுனால இதை நம்ம அன்ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஸோ இதுதான் நமக்கு பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா, அதாவது ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கறத பத்தி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன? ஓகே, ஸோ அந்த நேம்ல இருக்கிற மாதிரி ப்ரீ ப்ராசஸிங். ஸோ நான் ஒரு டேட்டாவை எடுத்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம மெஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம உள்ள வரும்போது அப்ப இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வி ஹவ் டு சென்ட் அ டேட்டா. ஸோ இதுல வந்து ஒரு டேட்டாவை நான் இப்போ கொடுக்க போறேன். அந்த டேட்டா வச்சு தான் நான் ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ண போறேன். இதுல நம்ம ட்ரைனிங், டெஸ்டிங் அதெல்லாம் பேச போறோம். அதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தரப்போகுது. ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம டீடைலா நெக்ஸ்ட் வீக்ல பார்க்க போறோம். பட் இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் ஏன் இந்த ப்ரீ ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. அப்போ ஒரு டேட்டா வந்து நான் கொடுக்கறத வச்சுதான் நான் ஒரு மாடலை ட்ரெயினே பண்றேன். அந்த ட்ரெயின் டேட்டா வச்சுதான் மாடல் வந்து ப்ரெடிக்ஷன் ஃபியூச்சர் டேட்டாக்கு ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ ஃபியூச்சர் டேட்டாக்கு ப்ரெடிக்ஷன் வில் ஹேப்பன், ரைட்? அப்போ ப்ரீ ப்ராசஸிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நேத்தி நம்ம பார்த்த மாதிரி ஒரு டேட்டா நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த டேட்டால வந்து நமக்கு நிறைய விதத்துல எரர் இருக்கலாம். ஸோ எரர்னா என்ன அர்த்தம்? வேல்யூ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கலாம், இல்ல அவுட்லேயர்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்லேயருங்கிற வேல்யூ இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்? ஸோ அதுதான் வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஓகே, ஸோ தட் இஸ் வை யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க மெஷின் லேர்னிங்கே பண்ணணும்னா கூட ப்ரீ ப்ராசஸிங் தான் வந்து ஒரு 70% ஆஃப் த டைம் வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்க டேட்டாவை ஃபுல்லா எடுத்து அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதுல வந்து என்னெல்லாம் ஐ மீன் அந்த டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி இருக்கு, அதுல மிஸ்ஸிங் வேல்யூ எத்தனை இருக்கு, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த டேட்டா வந்து ப்ராசஸிங்கே நம்ம அனுப்ப முடியும். அதனால தான் இதுக்கு பேர் ப்ரீ ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங்னு ஒரு கேட்டகரி நம்ம பண்றோம். ஸோ அதுதான் நமக்கு 70% டைம் கன்சியூம் பண்ண போது டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் கிளீன் டேட்டாவை தான் என்னால ஒரு மாடலுக்கு கொடுக்கவே முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் டைப்ல ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதை என்னால மெஷின் லேர்னிங் மாடலுக்கு அப்படியே கொடுக்க முடியாது. நான் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா என்கோடிங்னு ஒன்று பண்ணணும். ஏன் என்கோடிங் பண்ணணும் அப்படின்னா எல்லா மெஷின் லேர்னிங் மாடலுக்கும் பேக்ரவுண்ட்ல மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபார்முலா தான். ஓகே, அப்போ ஃபார்முலானா நியூமரிக்கல் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீனியர் ரெக்ரெஷன் ஒரு ஐடியா இருக்குன்னா அதுல வந்து B0 + B1x சொல்லுவாங்க. அப்ப B0 B1 இதெல்லாம் வந்து நியூமரிக் ஐ மீன் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இப்போ அதாவது கிவன் ஒரு எக்ஸ் வேல்யூ ஒய் என்னவா இருக்கலாம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க, இதுதான் லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, அப்போ இதுல வந்து நான் இது வந்து ஜஸ்ட் ஆடிங் சம்திங் இல்லையா? அப்போ நியூமரிக் வேல்யூவா கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ரிசல்ட் கரெக்டா வரும். இதே மாதிரி நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இப்ப நியூரல் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு. நியூரல் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்மா WAXI + B அதுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம ஒரு நெட்வொர்க் டிசைன் பண்ண போறோம், அவர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்குமே வந்து ஐ நீட் நியூமரிக் வேல்யூஸ் தான். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ இருந்ததுன்னா ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ இருந்ததுன்னா என்னால் அது டைரக்டா ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து என்கோடிங் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பாண்டாஸ் யூஸ் பண்ணி ஸோ நம்ம என்னெல்லாம் ஐ மீன் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நிறைய மெத்தட்ஸ் இருக்க போகுது. பட் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளா என்ன சொல்ல போறேன்னா மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தால் அதை எப்படி நம்ம இம்ப்யூட் பண்ணலாம். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூல 2 கேட்டகரி. நேத்திக்கு நான் முடிக்கும் போது நான் என்ன சொன்னேன், ட்ராப் என்ஏ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் ஃபில் என்ஏங்கிற ஃபங்க்ஷன் பத்தி ஜஸ்ட் மென்ஷன் மட்டும் பண்ணேன். ஸோ ட்ராப் என்ஏ பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். நீங்க ட்ராப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அங்கெல்லாம் ரிமூவ் ஆயிடும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். பட் ஃபில் என்ஏல நேத்திக்கு நான் ஜஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு 0 அப்படிங்கிற வேல்யூ வச்சு ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் சொன்னேன். பட் எப்படி அதை ஃபில் பண்ண போறோங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் 1 or 2 என்கோடிங் கேட்டகரிஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் வந்து ஒரு கேட்டகரிக்கல் காலமா இருந்தா அதை நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு நான் என்ன என்கோடிங் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா தென் வி வில் கோ வித் விஷுவலைசேஷன் தான் என்ன.
டேப்லூ அப்படிங்கிற டூல் வச்சு ஒரு சும்மா பேசிக் விஷுவலைசேஷன், ஒரு சின்ன டேஷ்போர்ட் மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது. ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சாட்ல போடலாம். ஓகே. ஸோ குவிக்கா பிஃபோர் நம்ம கோடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரியான அல்காரிதம்ஸ்லாம் நீங்க உள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களால மெஷின் லேர்னிங் மாடலே பில்ட் பண்ண முடியும், அதை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு கிளீன் டேட்டா அப்படிங்கிறது எனக்கு தேவையானது. பட் கிளீன் டேட்டா எப்போ வரும்னா நான் ப்ரீ ப்ராசஸ் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ ஏன்னா ஜென்ரலா டேட்டா அப்படின்னு நான் எடுக்கும்போது என்னோட டேட்டா வந்து எப்படி இருக்கும்னா அன்கிளீன்டா தான் இருக்கும். அதாவது ரா டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரா டேட்டாவை எடுத்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி ப்ராசஸ் பண்ணி அண்ட் இப்போ நம்ம மேல ஐ மீன் திஸ் இன்க்ளூடட் இப்போதைக்கு நம்ம டேப்லெட் டேட்டா மட்டும் தான் பார்க்க போறோம். பட் லேட்டர் ஆன் நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸ் ஏதாவது பண்றோம் அப்படின்னா அதுல வந்து இப்போ ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு ப்ரீ ப்ராசஸிங்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அப்புறமா டீடைலா பார்க்கலாம். பட் எந்த எந்த டைப் ஆஃப் டேட்டாவா இருந்தாலும் சரி நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து அது ஒரு மெஷின் லேர்னிங் மாடலுக்கே உள்ள இன்புட்டா கொடுக்க முடியும். ஸோ நமக்கு 70% ஆஃப் த டைம் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லேயே போயிடும். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹ் நம்மளோட டேட்டால நிறைய எரர்ஸ் இருக்கலாம். ஏன்னா ரா ஃபைலா வரதுனால நிறைய எரர்ஸ் இருக்கலாம். ஸோ அதுல ஒரு சிம்பிள் எரர் நேத்திக்கு நான் காமிச்ச மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூ. அப்போ ஒரு வேல்யூ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அது ஒரு விதமான ப்ரீ ப்ராசஸிங். இன்னொன்னு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கேட்டகரியில எனக்கு ஒரு டேட்டா ஐ மீன் ஒரு காலம் இருந்ததுன்னா அதை வந்து நான் என்கோடிங் அப்படிங்கிறது பண்ண போறேன். அப்ப என்கோடிங்ல என்னெல்லாம் டைப் இருக்கு, இதுவும் ஒரு ப்ரீ ப்ராசஸிங். இது தவிர வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம இப்போ வந்து வெறும் ஒரே ஒரு டேட்டா செட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பட் சப்போஸ் எனக்கு ரெண்டு டேட்டா செட்டா கிடைச்சது அப்படின்னா அப்ப நான் எப்படி அதை வந்து ஜாயின் பண்ணுவேன்? அப்போ ஜாயின்ஸ் அப்படிங்கிறது டேட்டா பேஸ்ல ஒரு பெரிய கான்செப்ட். ஏற்கனவே டேட்டா பேஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு இதுல ஐடியா இருக்கலாம். ஸோ இப்போ ஜாயின்ஸ் அப்படின்னாக்கா இதுல ஒரு 4 கேட்டகரி வரும். ஸோ அதை பத்தி நான் சும்மா ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப டீட்டெயிலா போகலனாலும் ரெண்டு டேட்டா, அதாவது எனக்கு ரெண்டு டேபிளா இருக்கு அப்படின்னா இப்ப ரெண்டு டேபிள்ல உள்ள இன்ஃபர்மேஷனையும் நான் சேர்த்து ஒரே டேபிளா மாத்தணும் அப்படின்னா தென் ஐ நீட் டு கோ ஃபார் அ ஜாயின் ஆபரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு செஷன்ல ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கா என்ன, டேட்டா நம்ம கிட்ட இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஸோ அப்ப என்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு போகுது. ஸோ ஒன்னு வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து எக்ஸ்பிளனேட்டரி அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ்னா என்னன்னா நான் டேட்டா எனக்கு வந்த உடனேவே நான் நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இன்ஃபோ, டிஸ்கிரைப் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஸோ எவ்வளவு காலம் இருக்கு, ஒவ்வொரு காலமும் என்ன டைப்ல இருக்கு, அதுல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்கறது பேர் எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ். அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸோ டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுல இருந்து சில விஷயங்கள் பண்ண போறோம். பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்பிளனேட்டரி அனாலிசிஸ்ங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி. அதாவது இப்ப நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் பார்த்துட்டு உங்களுக்கு மெடிசின் பிரிஸ்கிரைப் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி இப்ப நீங்க ஓகே நீங்க முதல்ல டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, பண்ணதுல சில பிரச்சனைகள்னு தெரிய வந்தது. ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதுல என்ன பண்ணி அதை வந்து அந்த டேட்டாவை கரெக்ட் பண்றீங்க. அப்ப அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேட்டரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு கேட்டகரியா நம்ம இது அந்த அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸ்ங்கிறத ரெண்டு கேட்டகரியா யூஸ்வலா பிரிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அதாவது என்ன இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் எக்ஸ்பிளனேட்டரி அனாலிசிஸ்ல. ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயினா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிறதோட ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன். ஸோ லெட் அஸ் கோ அண்ட் லுக் அட் த கோட். ஓகே. ஸோ நேத்தி நம்ம பார்த்த மாதிரி இனிஷியலி பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. அதுக்கப்புறம் டேட்டா நம்ம லோட் பண்ண போறோம். ஸோ நமக்கு ரெண்டு டேட்டா இருக்கு, ஒன்று எம்ப்ளாயி டாட் சிஎஸ்வி, இன்னொன்று டைட்டானிக் டாட் சிஎஸ்வி. இந்த மாதிரி ரெண்டு ஃபைல் வச்சிருக்கேன்.
ஸோ நம்ம நேத்திக்கு எடுத்த டேட்டா விட நான் இன்னைக்கு அடுத்த டேட்டா எடுக்கிறேன், விச் இஸ் கால் டைட்டானிக்.csv. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட் நம்ம எப்பவுமே நேத்தி சொன்ன மாதிரி தான். ஸோ முதல்ல ஒரு டேட்டாவை நீங்க பைத்தன்ல ரீட் பண்ணீங்கன்னா, முதல் ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட். ஹெட் உங்களுக்கு என்ன தரும்னா, முதல் 5 ரோஸ் தரும். அதுவும் நேத்தி பார்த்தோம். பட் அதை தாண்டி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா, டேட்டாவை கரெக்டா தான் நம்ம ரீட் பண்ணிருக்கோமா. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிறது, ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கும் நீங்க ரீட் பண்ண உடனேவே டேட்டா டாட் ஹெட் அப்படிங்கிற ஒரு லைன் டைப் பண்ணிடுங்க. ஸோ இதுல வந்து இப்ப என்னெல்லாம் காலம் இருக்குங்கிறது இதுல டிஸ்பிளே ஆகுது. ஸோ பேசஞ்சர் ஐடி, சர்வைடுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த டேட்டா என்ன அப்படின்னா, இது சும்மா வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கலா கிரியேட் பண்ண ஒரு டேட்டா. அதாவது டைட்டானிக் ஷிப்ல டிராவல் பண்ண மக்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ யார் டிராவல் பண்ணியிருக்காங்க, என்ன பேசஞ்சர் கிளாஸ், செகண்ட் கிளாஸா, ஃபர்ஸ்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா, அப்புறம் அந்த டைட்டானிக்கோட ஐ மீன் அது போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க சர்வை பண்ணாங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா, சும்மா ஒரு டம்மி டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்ஸ்பிளரேட்டரி அனாலிசிஸ் இப்ப சொன்னா இல்லையா. ஸோ இது சம்பந்தமா நீங்க நெட்ல எங்க போய் தேடினாலும் டைட்டானிக்ங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேசிக் ப்ரோக்ராம் மாதிரி. இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, சி ப்ரோக்ராமிங் அந்த மாதிரிலாம் கத்துக்கிறீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஜாவா இதெல்லாம் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அப்படின்னா அதான் பேசிக் ப்ரோக்ராம். அந்த மாதிரி எக்ஸ்பிளரேட்டரி அனாலிசிஸ்க்கு ஒரு பேசிக் டேட்டா செட்டா டைட்டானிக் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு ஐ மீன் ஸ்ட்ரிங் கேட்டகரியில நமக்கு காலம் இருக்கு, நியூமரிக் கேட்டகரியில இருக்கு, மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. இங்க இந்த கேபின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்கு. அண்ட் சில காலம் வந்து என்னன்னே நமக்கு தெரியல. ஸோ அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மொத்தமா நமக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாவே இந்த டேட்டால நமக்கு கிடைக்கும். அதனால இந்த டைட்டானிக் டாட் சிஎஸ்விங்கிறது நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ டேட்டா டாட் ஹெட் படிச்சோம். இப்போ இது வந்து கரெக்டா ரீட் ஆயிடுச்சு, ஃபைன். இப்போ நம்ம யூஸ்வலா ப்ரீ ப்ராசஸிங் டைம்ல பெருசா நம்ம எதுவும் பார்க்க போறது இல்லை. பட் நம்ம மெஷின் லேர்னிங்லாம் பில்ட் பண்ணும்போது சில இதுல என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த மாதிரி பேசஞ்சர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா. இந்த ஐடி காலம் வந்து நமக்கு எந்த விதத்திலயும் யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சீரீஸ், ஒரு சீக்வன்ஸ் நம்பர் அவ்வளவுதான். அதே மாதிரி டிக்கெட் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட யூனிக் வேல்யூ இருக்கும் இது உள்ள. அப்ப இந்த டேட்டாவெல்லாம் நம்ம வச்சு எதுவும் நம்ம இன்ஃபரன்ஸ் எடுக்க போறது இல்லை இல்லையா. அதனால அந்த மாதிரி காலம்ஸ் எல்லாம் நம்ம டிராப் பண்ணிக்கலாம். ஸோ நேத்திக்கே டிராப்னு ஒரு ஃபங்க்ஷன் காமிச்சேன், அந்த மாதிரி நம்ம டிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, டேட்டா டாட் இன்ஃபோ. அப்ப இது வந்து நமக்கு என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகுது, மொத்தமா எவ்வளவு காலம் இருக்கு. ஸோ மொத்தமா 13 காலம் இருக்கு. அண்ட் டோட்டலா 891 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஏஜ் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து 714 நான்கள் இருக்கு. கேபின் ஒன்று இருக்கு, அந்த கேபின்ல என்ன இருக்கு, 204 நான்கள் தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நேத்திக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஸோ ஒன்னு வந்து என்ன பார்த்தோம், டிராப் எண்ணெய்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்னு ஃபில் எண்ணெய்னு ஒன்று பார்த்தோம். நான் அதை ஓப்பன் பண்ணிடுறேன் அந்த ஃபைல. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் நேத்திக்கு ஆ இந்த ஃபைல் எடுக்கும்போது, ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிராப் எண்ணின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், இன்னொன்னு வந்து ஃபில் எண்ணின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். சரியா. இப்போ நம்ம எப்போ டிராப் எண்ணே பண்ணலாம், எப்போ ஃபில் எண்ணே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுக்கணும்னா, ஸோ இந்த இன்ஃபோ நீங்க கிரியேட் பண்ணும்போது, இப்போ லாஸ்ட் கிளாஸ் இந்த எம்ப்ளாயி டேட்டா எடுக்கும்போது 1000 ரெக்கார்ட்ஸ்ல நமக்கு வந்து கம்மியா தான் நல் வேல்யூஸ் இருந்தது. அதாவது இதுல வந்து ஒரு 47 ஐ மீன் 67 வேல்யூஸ் தான் நல்ல இருந்தது. இதுல ஒரு 145 தான் நல்லா இருக்கு. அந்த மாதிரி கம்மி கம்மி வேல்யூஸ் தான், நல் வேல்யூஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கேபின் அப்படிங்கிற காலம்ல 204 நான் நல், அதாவது 890 900 வச்சுக்கோங்க. ஸோ 900 டேட்டால 200 டேட்டா தான் இருக்கே, 700 டேட்டா இல்ல. ஓகே. அப்போ ஒரு ரூல் ஆஃப் தம்ப் என்ன சொல்றாங்கன்னா, மோர் தேன் 40% ஆஃப் த டேட்டா மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 40%க்கு மேல ஒரு காலம்ல டேட்டா மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா அந்த காலம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அதை நம்ம ஃபில் பண்ணாலும் தப்பா தான் இருக்க போகுது. ஓகே. இப்ப நம்ம ஃபில் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, இப்ப ஃபில் என்ஏ அப்படின்னு சொன்னோம். இப்ப நேத்துக்கு என்ன பண்ண, ஃபில் என்ஏ வித் ஜீரோன்னு பண்ணேன், அது தப்பு. பட் இன்னைக்கு நான் வேற மெத்தட் கொடுக்க போறேன். பட் நம்ம ஒரு வேல்யூவை ஃபில் பண்றோம்னாலே ஆக்சுவலா என்ன பண்றோம், அப்ராக்சிமேட் பண்றோம். ஏன்னா அங்க ஆக்சுவலா என்ன வேல்யூ இருக்குன்றது நமக்கு தெரியாது, ஏன்னா அங்க வேல்யூவே இல்ல. பட் இல்லாத வேல்யூ வச்சு என்னால நான் எதுவுமே பண்ண முடியாது. அதனால நான் கொஞ்சம் ஃபில் பண்ண போறேன். பட் ஃபில் பண்றேன் அப்படின்னாலே நான் என்ன பண்றேன், ஒரு அசம்ஷன், ஒரு அப்ராக்சிமேஷன், அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஓகே. ஸோ இப்போ மோர் தேன் 40% ஒரு காலம்ல டேட்டா மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா அந்த காலமை நீங்க டிராப் பண்ணிடலாம் அப்படிங்கறத ரூல் ஆஃப் தம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பேசஞ்சர் ஐடிங்கிற காலம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அது வந்து வெறும் சீக்வன்ஸ் தான், அது 1 2 3 4ன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு சீரியல் நம்பர் மாதிரி ஒரு காலமா தான் இருக்கு. அது எனக்கு வேண்டாம். அதே மாதிரி இந்த காலம் எனக்கு வேண்டாம். இந்த காலம் கேபின்ங்கிற காலம் எனக்கு வேண்டாம். ஓகே, மீதி எல்லா காலமும் நம்ம ரீடிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தான் ப்ரீ ப்ராசஸிங். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வேணும், டேட்டா டாட் ட்ராப். எந்த காலம் ட்ராப் பண்ண போறேன், பேசஞ்சர் ஐடி. ஸோ இது ரொம்ப பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா, அதனால காலம் நேம்லாம் கரெக்டா நீங்க டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இப்போ இந்த இடத்துல பேசஞ்சர் ஐடிக்கு ஸ்பேஸ் இல்லை, பேசஞ்சருக்கும் பேசஞ்சர் முடிஞ்சோடனே ஐ வந்து கேபிட்டல்ல இருக்கு. ஸோ இதே பேர்ல நீங்க இங்க கொடுத்தாதான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் மாத்தி டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நான் ஜஸ்ட் இது மட்டும் சொல்றேன், ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தேன்னா இந்த இந்த கீ இல்லைன்னு சொல்லி நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், கீ எரர்னு ஒரு எரர் பார்த்தோம். ஸோ நிறைய எரர்ல கீ எரரும் ஒன்று. ஸோ இப்போ இதுல வந்து என்ன ஆகும், கீ எரர் பேசஞ்சர் ஐடின்னு ஒரு காலமே இல்லை அப்படின்னு எனக்கு ரிசல்ட் வந்துடும். அதனால நம்ம யூ ஷுட் பி ஆல்வேஸ் கேர்ஃபுல். ஸோ என்ன காலம் இருக்கோ அந்த காலம் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி கேபின் ஒரு காலம் இருக்கு, அந்த காலமே நான் வந்து ட்ராப் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த காலமே ட்ராப் பண்ணிடுறேன். அதாவது இந்த பேசஞ்சர் ஐடி கீழே இந்த 1 2 3 4 5 இந்த காலமும், அதே மாதிரி இந்த கேபின் இது கீழே இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய என்ஏஎன் வேல்யூ தான் இருக்கு. அதுக்கப்புறம் C85 C123 பெருசா இதுல இருந்து என்னால நான் ஒன்றும் அனாலிசிஸ் பண்ண முடியாது. அதனால அந்த ரெண்டு காலமும் நம்ம இப்போ ட்ராப் பண்றோம். ஸோ இதை ரன் பண்ணேன்னா இப்போ ட்ராப் ஆயிடும். அது நான் டேட்டா நியூ அப்படின்ற பேர்ல வச்சுக்கிறேன். ஸோ இது ஆல்வேஸ் ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்றதுல என்ன பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க டேட்டால இருந்து இந்த ரெண்டு காலமை டிராப் பண்ணுன்னு சொல்றோம். ஓகே, ஆனா அதை வந்து டேட்டா நியூ அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம டேட்டா நியூ வச்சு ஃபர்தரா அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, திரும்ப உங்களுக்கு ஒரிஜினல் டேட்டா வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ டேட்டா நியூ டாட் ஹெட்னு கொடுக்குறேன். இதுல வந்து எனக்கு இப்போ அந்த காலம்லாம் இல்ல, பேசஞ்சர் ஐடி இல்ல, கேபின் இல்ல. ஓகேவா? சோ சில நீங்க கேட்கலாம், நேம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கலாம். நேம் கூட வேணும்னா நம்ம டிராப் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நான் வந்து நேம் அதையும் டிராப் பண்ணிடு அப்படின்னும் ஐ கேன் சே. ஓகே, சோ இது வந்து நீங்க டிசைட் பண்றது தான், எதை வச்சுக்கலாம் எதை டிராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். பட் அதுக்கு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ், அதாவது அது நீங்க இப்போ ப்ராப்பரா பார்த்துட்டு தான் டிராப் பண்ண முடியும். ஓகே, இப்போ டேட்டா நியூ டாட் ஹெட்னு கொடுக்குறேன்னா அப்ப டேட்டால இருந்து பேசஞ்சர் ஐடி நேம் கேபின்ங்கிற 3 காலமை டிராப் பண்ணி நான் புதுசா ஒரு வேரியபிள் டேட்டா நியூல கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் இப்போ டேட்டா டாட் ஹெட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கும், ஒரிஜினல் டேட்டா அப்படியே ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கிரியேட் நியூ வேரியபிள் வென் யூ டு, ஐ மீன் ஏதாவது இனிஷியலி ஒரு ப்ரீ ப்ராசஸிங்ல இப்போ டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டிராப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டேட்டா நியூ இல்ல டேட்டா ஒன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு புதுசா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் உங்களுக்கு திரும்ப இதுல நீங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க, பை மிஸ்டேக் ஏதோ ஒன்று டெலீட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காலம் வந்து சரியா இல்ல கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு டேட்டா அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரிஜினல் டேட்டா கையிலேயே இருக்கு. ஸோ நீங்க எப்போ வேணாலும் போய் அதை ரீகெயின் பண்ணிக்கலாம். Okay, is there a way to delete few rows from each column? ஓகே, ஸோ அந்த கொஸ்டினை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ சர்வைவ்டு காலம் இருக்குன்னா சர்வைவ்டு காலம்ல இருந்து நீங்க ரோ நம்பர் 2 டிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரோ நம்பர் 2 ஃபுல்லாவே போயிடும். ஸோ எய்தர் நீங்க காலம் வைஸ் இப்படி டிராப் பண்ண போறீங்க, அதாவது சர்வைவ்டு காலம் ஃபுல்லா டிராப் ஆக போகுது, இல்லைன்னா ரோ ஃபுல்லா டிராப் பண்ணிக்கலாம். ஸோ ரோவை தனியா டிராப் பண்ணலாம். பட் பேசஞ்சர் கிளாஸ்ல ரோ நம்பர் 3 மட்டும் டிராப் பண்ணு அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ தான். நீங்க வந்து அதை டெலீட் வேணா பண்ணலாமே தவிர டெலீட் பண்ணி இதை நல் வேல்யூவா என்ன மாத்தலாம், இல்ல இந்த 1க்கு பதிலாக 2வா மாத்தலாம், அந்த மாதிரி வேற எடிட் பண்ணிக்கலாமே தவிர ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்றதுங்கிறது பாசிபிலிட்டி இல்ல. பட் ரோ வைஸ் நீங்க டிராப் பண்ணலாம். இப்ப இந்த ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1க்கு பதிலா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ரோ வைஸ் டிராப் பண்ணிக்கலாம். யா, delete few rows perfectly fine. ஸோ சும்மா சாம்பிள் காட்டுறேன். இப்போ டேட்டா நியூ டாட் ட்ராப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0:1
10. Okay, axis equal to 0. um, okay. So yeah, இப்போ இண்டெக்ஸ் இங்க எப்படி கொடுத்துக்கலாம் நினைக்கிறேன். மேபி ஓகே, லாக் எல்ஓசியோ இல்லைன்னா ஐஎல்ஓசியோ யூஸ் பண்ணோம். பட் ஆஸ் யூ கேன் சி ஹியர், இப்போ நான் டேரக்டா ரோ நம்பர் கொடுக்குறேன். ரோ இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 0 இண்டெக்ஸ் ட்ராப் ஆகுது. இப்போ நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா 0 1 2 3 4 இருக்கு. ஓகே, நான் 3 கூட ட்ராப் பண்றேன். ஸோ டேரக்டா அந்த இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபுல்லா போயிடும். பட் நீங்க இது வச்சு டாட் எல்ஓசி, ஏன்னா நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, அப்ப நீங்க ரோ ரோ வச்சு ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து எல்ஓசி இல்ல ஐஎல்ஓசி அந்த மாதிரியான சின்டாக்ஸ் வச்சும் ட்ராப் பண்ணிக்கலாம். பட் இப்ப ட்ராப் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா 0 1 2 3 அந்த தேர்ட் ரோ ஃபுல்லாவே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு லிஸ்டா கொடுத்தா, யா, ஸோ லிஸ்டாவும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்லைசிங் தான் இதுல வரல, பிகாஸ் நீங்க எல்ஓசி இல்ல ஐஎல்ஓசி பண்ணணும். பட் ஒரு லிஸ்ட்ல வந்து இந்த இப்ப நம்ம காலம் நேம்ஸ் கொடுத்தோம் இல்லையா, பேசஞ்சர் ஐடி நேம் கேபின் மாதிரி. அப்ப இங்க வந்து அந்த அந்தந்த ரோ நம்பர்ஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னாக்கா தென் அந்த ரோ எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ 3 ட்ராப், 4 ட்ராப், 5 ட்ராப். ஓகே, அண்ட் ஆக்சஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரோ ட்ராப் ஆகும். ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா காலம் ட்ராப் ஆகும். யா, ஸோ திஸ் இஸ் பாசிபிள். If there are few null values, it's good to build a name. Sorry, I'm not able to understand the question. என்ன கேக்குறீங்க? Few null values more than 40%, அப்படின்னா என்ன கேக்குறீங்க? இப்போ ரோ டெலீட் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல, ரோ டெலீட் பண்றதுல நமக்கு ஆல்வேஸ் சேலஞ்ச் என்னன்னா, மத்த வேல்யூஸ் எல்லாமே, ஐ மீன் தேர் ஆர் அதர் வேல்யூஸ் இல்லையா. இப்ப சர்வைவ்டுல டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்குன்னா, சர்வைவ்டுல எனக்கு வேல்யூ இருக்கு, ஃபீமேல் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு, அடல்ட்டுங்கிற வேல்யூ இருக்கு, 26ங்கிற வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி மத்த வேல்யூ எல்லாமே நம்ம ஒரு ரோவை ட்ராப் பண்ணா மிஸ் அவுட் பண்ணிடுவோம். அதனால இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஒன்லி ட்ராப் த காலம் அண்ட் ஃபில் த காலம். அதனால ரோ வைஸ் நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ இந்த கேபின்ங்கிற கேபின் காலம் ஃபுல்லாவே ட்ராப் பண்ணிட்டேன். இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ இந்த கேபின்ல நல் வேல்யூ தவிர மீதி வேல்யூ இருந்ததுன்னா நீங்க ட்ராப் ரோ பண்ணாலுமே எனக்கு அந்த என்டையர் ரோ போயிடும். ஸோ அதுல யூ ஆர் லூசிங் அவுட் அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஓகே, யா. எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, ஸோ டேட்டா நியூ இதுல தான் இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ண டேட்டா இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுல வந்து மறுபடியும் டேட்டா நியூ டாட் இன்ஃபோன்னு கொடுக்குறேன். ரைட், இப்போ எனக்கு என்ன வருது, எம்பாட். ஸோ யா, இப்போ புஷ்பா நீங்க கேட்ட மாதிரி இந்த காலம் வந்து ஆக்சுவலி எம்பாக்டுங்கிற காலம்ல 889 நான் நல் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, அதாவது ரெண்டு தான் நல் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த ரெண்டு வேல்யூவை நீங்க ஃபில் பண்றதுக்கு பதிலா அந்த ரெண்டு வேல்யூ நீங்க அந்த ரோவை ஃபுல்லாவே டெலீட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. பிகாஸ் 891 டேட்டால இருந்து ரெண்டு ரோ தான் நம்ம டெலீட் பண்றோம்னா தட் இஸ் ஓகே. யா, எஸ். ஸோ இது பண்ணலாம், இது பண்ணா வெரி சிம்பிள். பட் இப்போதைக்கு நான் ட்ராப் என்னன்னு கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏஜ் காலமா ஃபில் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னா, மோர் தென் 40% மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா அந்த காலமை ட்ராப் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஐ மீன் வேற ஏதாவது காலம்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தது அதை ஃபில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறமா வேற எந்த வேல்யூ மிஸ்ஸிங் இருக்கு, இப்போ இதுல வந்து ஒரு 2 ரெக்கார்டு இல்ல ஒரு 5 ரெக்கார்டு வரைக்கும் நீங்க ஈஸியா அந்த ரோவையே ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் அதை ஒரு ஃபில் பண்ணி கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா அது பண்ணலாம். ஓகே, ஸோ யா, ஜஸ்ட் நவ் ஐ காட் யுவர் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ வந்து நான் ஏஜ் அப்படிங்கிற காலம் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஃபில் என்னே பண்ண போறேன். அப்ப நான் எப்படி ஃபில் என்னே பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஐ மீன் இப்போ டேட்டா நியூ ஆஃப் ஏஜ். ஸோ இதுதான் வந்து என்னோட காலம் இல்லையா. ஸோ இதுல வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி என்ஏஎன் இருக்க போது அதுதான் இங்க நமக்கு இன்ஃபோல சொல்லுது. ஸோ ஏஜ் அப்படிங்கிற காலம்ல 714 வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ மிச்சம் 177 வேல்யூஸ் வந்து தே ஆர் நல் வேல்யூஸ். ஸோ அதை நான் ஃபில் பண்ண போறேன். அப்ப எப்படி நான் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸோ எப்பவுமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பாக்குறோம். இப்போ டேட்டா டாட் இன்ஃபோ இந்த மாதிரி கொடுக்கும்போது
டேட்டா டாட் டிஸ்கிரைப் அப்படிங்கிறது பத்தி நீங்க பார்த்தோம். ஸோ டிஸ்கிரைப்ல என்ன என்ன நமக்கு கொடுக்கும், அதை பத்தின டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும். ஸோ அதாவது அதுல எவ்வளோ ஓகே வாட் இஸ் த மீன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நான் இதை மட்டும் டிஸ்கிரைப் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ நேற்றுக்கே சொன்ன மாதிரி ஆல் நியூமரிக் வேல்யூஸ் இருக்கிற காலம் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு இங்க வந்துடும். அதாவது மீன் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, Q1 Q2 Q3 வேல்யூஸ்லாம் என்ன, இதெல்லாம் நமக்கு வரும். இப்போ ஏஜ் அப்படிங்கிற காலம் பார்த்தீங்கன்னா இதுல எனக்கு ஒரு வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் வேல்யூ கால்ட் மீன். ஓகே, ஸோ மீன் அப்படிங்கிறது 29.69. அண்ட் எனக்கு 50%ங்கிற வேல்யூ தான் இட் இஸ் கால்ட் மீடியன். ஸோ மீடியன்ங்கிறது மிடில் இருக்கிற வேல்யூக்கு பேர் மீடியன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து ஐ மீன் த வேல்யூ இஸ் 28 ஃபார் த ஏஜ் காலம். ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ வென் யூ ஹேவ் அ மிஸ்ஸிங் வேல்யூ, ஸோ வி கால் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம், ரைட்? ஸோ இதுல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னாக்கா, மீன், மீடியன், மோட். ஓகே, அப்போ எப்போ மீன் யூஸ் பண்ணலாம், எப்போ மீடியன் யூஸ் பண்ணலாம், எப்போ மோட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இனிஷியலா உங்களுக்கு ஃபில் என்ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. அதாவது நல் வேல்யூ இருக்கு, அந்த நல் வேல்யூல உள்ள வேல்யூஸை ஃபில் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் வந்து ஃபில் என்ஏ. ஃபில் என்ஏல நம்ம எந்த வேல்யூ வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா தான் இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டியது தான் மோடு. ஓகே, ஏன்னா கேட்டகரி மோடுங்கிறது என்ன, டெஃபினிஷன் படி என்ன மோட் அப்படின்னா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏ பி ஏ ஏ ஏ இப்படி ஒரு 5 வேல்யூ இருக்குன்னா, இதுக்கு நான் மோட் கண்டுபிடிக்கணும்னா மோட் வந்து ஏ. ஓகே, ஸோ எது அதிகமா அப்பியர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் மோட். அப்போ எனக்கு கேட்டகரிக்கல் ஃபீல்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட் டேட்டா இருக்கிற ஒரு ஃபீல்டு வந்து மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா, நான் ஜென்ரலா யூஸ் பண்றது மோட் அப்படிங்கறது நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, அண்ட் நியூமரிக்கல் வேல்யூவா இருக்கிற பட்சத்துல நம்மளால என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒன்னு மீன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மீடியன் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போ மீன் யூஸ் பண்ணலாம், எப்போ மீடியன் யூஸ் பண்ணலாம்? முதல்ல மீன்னா என்ன, மீடியன்னா என்ன? ஓகே, ஸோ மீன்னா ஆவரேஜ். ஓகே, ஸோ ஆவரேஜ்னா என்ன, இப்போ ஒரு 10 வேல்யூ இருக்கு, 1 2 3 4 அந்த மாதிரி 10 வேல்யூ இருக்குன்னா, அப்போ 1 + 2 + 3 எல்லாமே ஆட் பண்ணி டிவைடட் பை 10 பண்ணுவீங்க. இதுதான் ஆவரேஜ் இல்லையா? அதே மாதிரி இப்போ மீடியன் வேணும் அப்படின்னாக்கா, இப்போ 1 2 3 4 10 இருக்குன்னா, ஸோ இதுல வந்து மிடில் வேல்யூ என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சா அதுதான் மீடியன். அதான் 50% அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா வேல்யூவையும் அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணிட்டு மிடில் வேல்யூ, இப்போ ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூவா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 11 வேல்யூவா இருக்குன்னா, அப்ப மிடில் வேல்யூங்கிறது என்னது, 11 + 1/2, அதாவது சிக்ஸ்த் வேல்யூ வந்து நான் மிடில் வேல்யூவா எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப என் வந்து ஈவனா இருந்ததுன்னா வெறும் n/2 ஃபிஃப்த் வேல்யூவை அப்படியே டேரக்டா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதாவது என் நம்பர்ங்கிறது ஆடா இருந்ததுன்னா n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். என் ஈவனா இருந்ததுன்னா n/2 அப்படிங்கிறத ஃபார்முலாவா எடுத்துக்கலாம். இதாவது மீடியன் கால்குலேட் பண்றது. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணிட்டு மிடில் வேல்யூ எடுத்தா மீடியன், எல்லா வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் வேல்யூ பண்ணீங்கன்னா அது வந்து ஆவரேஜ். ஓகே, ஸோ இப்போ எப்போ எந்த காலம்ல மிஸ்ஸிங்கா இருந்தா நான் மீன் ஃபில் பண்ணலாம், எந்த காலம்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கும் போது நான் மீடியன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் வந்ததுன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக் என்ன பார்க்கறோம்னா, அவுட்லயர் அப்படிங்கறத ஒரு விஷயத்த பேச போறோம். ஸோ அவுட்லயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ்னு ஒரு காலம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஏஜ் காலம்ல 142ன்னு ஒரு நம்பர் வந்ததுன்னா இது கரெக்டான நம்பரா இல்லையா? கண்டிப்பா இல்ல. பிகாஸ் யாருமே 142 இயர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி வேல்யூக்கு பேர் தான் அவுட்லயர்னு சொல்லுவோம். அதாவது நான் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் விட வேல்யூ தாண்டி இருந்தாலோ, இல்ல கம்மியாக இருந்தாலோ, அதாவது அதே மாதிரி ஏஜ்ல -5 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தாலும் இதுவும் அவுட்லயர் தான். ஸோ இதுவும் பாசிபிள் இல்ல, இதுவும் பாசிபிள் இல்ல. ஸோ ஒரு ரேஞ்ச் எடுத்துக்க போறோம். ஸோ அந்த ரேஞ்சை விட ஜாஸ்தியா போனாலும் அவுட்லயர், கம்மியா இருந்தாலும் அவுட்லயர்.
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் சென்சர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வச்சு ரூம் டெம்பரேச்சர் நான் ஐ மீன் ஒரு ஒரு 5 மினிட்ஸ்க்கும் நான் டெம்பரேச்சர் வேல்யூஸ் என்னங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ அப்படி நான் செக் பண்ணிட்டே இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து திடீர்னு ஒரு 127 அப்படின்னு ஒரு நம்பர் வந்ததுன்னா, டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் இது பிரச்சனை. ஸோ இது வந்து சென்சர் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல ப்ராப்பரா அது கனெக்ஷன் சர்க்கியூட்ல ஏதாவது ப்ராப்ளமா வந்திருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம். பட் ப்ராப்ளம்னால இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்திருக்கு. பட் இந்த ரீடிங் வந்து எனக்கு ஒரு அவுட்லயர். ஓகேவா? அதாவது என்னோட டேட்டா இவ்வளவு இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, இது தாண்டி அதாவது பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன்லயோ நெகட்டிவ் டைரக்ஷன்லயோ இது இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ இருந்தா அதுதான் நம்ம அவுட்லயர்னு சொல்ல போறோம். ஓகே. ஸோ அவுட்லயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்போ அவுட் ஸோ ஸோ இப்போ வந்து ஒரு காலம் இருக்கு. சேலரின்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப ஏஜ்னு ஒரு காலம் இருக்கு, சேலரின்னு ஒரு காலம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு காலம்லயும் எனக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூ இஸ் பிரசன்ட் இன் போத் தீஸ் காலம்ஸ். ரைட்டா? இப்ப ஏஜ்லயும் இருக்கு, சேலரிலயும் இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எதுக்கு வந்து மீன் வச்சுக்கலாம், எதுக்கு மீடியன் வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்னொரு வேல்யூ வந்து இப்ப ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச்னா என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ அந்த காலமோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாருங்க, மினிமம் வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு கம்மியா இருந்தா தென் யூஸ் மீன். ரேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா தென் யூஸ் மீடியன். ஸோ இது வந்து அகைன் ஒரு ஜென்ரல் ரூல் தான். நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஓரளவுக்கு இப்படி பண்ணா கரெக்டா வரும். ரைட்டா? இப்ப ஏஜ் காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து மினிமம் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 18 இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ 17 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதோட ரேஞ்ச் என்ன? 70 மைனஸ் 18. ஸோ 52ங்கிறது தான் என்னோட ரேஞ்ச். ரைட்டா? அப்ப இது கம்மியான நம்பரா தான் இருக்கு. அதனால நம்ம மீன் எடுத்து நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சேலரிங்கிற போது ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 18,000 ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒரு 1,80,000 வச்சுக்கோங்க. ஓகே. ஆர் சே 2 lakhs வாட் எவர். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்ததுன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 1 lakh அண்ட் ஆட் இருக்கு. ஸோ 1.x lakhs. ஓகே. அப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு ஜாஸ்தியான நம்பரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மீன் எடுக்கிறதுக்கு பதிலா மீடியன் எடுத்தேன்னா எனக்கு ஓரளவுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஓகே. ஸோ சில இடத்துல நம்ம மீன் யூஸ் பண்ணலாம், சில இடத்துல நான் மீடியன் யூஸ் பண்ணலாம். அப்ப எப்போ மீன் எப்போ மீடியன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட்டா? ஸோ இப்போ நான் எப்படி மீடியன்லாம் கம்ப்யூட் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ டேட்டா நியூ ஆஃப் ஏஜ் அப்படின்னு நம்ம எடுத்தோம். டாட் மீன். சாரி. ஓகே. ஸோ டேட்டா நியூ ஆஃப் ஏஜ் டாட் மீன் டைரக்டா எப்படி நம்மளால ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா டேட்டா நியூ ஆஃப் ஏஜ் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் பேண்டா சீரீஸ் ஆயிடும். ஸோ ஈவன் தோ டேட்டா நியூங்கிறது ஒரு டேட்டா ஃப்ரேமா இருந்தாலும் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ டேட்டா நியூங்கிறது என்னது? பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேம். இப்போ இதே வந்து நான் டேட்டா நியூவோட ஒரு காலம் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா தட் பிகம்ஸ் அ சீரீஸ். சரியா? நேற்றுக்கே டிஃபரன்ஸ் சொன்னேன். பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம்னா என்ன இருக்கும்? டேட்டா ஃப்ரேம்னா மல்டி டைமென்ஷனா இருக்கணும். அதாவது ரோ அண்ட் காலம், நிறைய ரோ நிறைய காலம் இருக்கணும் அப்படின்னா தான் அது டேட்டா ஃப்ரேமா அசியூம் பண்ணிக்கும். இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் பெரிய இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். ரைட்டா? ஸோ இவ்வளவு காலம் இருக்கு, இவ்வளவு ரோ இருக்கு. அப்ப இந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேம்ல நான் ஒரு காலம் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ஒன் டைமென்ஷன் தானே. ஏன்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, ரோ எத்தனை வேணா இருக்கலாம். அப்போ மல்டிபிள் ரோஸ் அண்ட் ஒன்லி ஒன் காலமா இருந்ததுன்னா தென் தட் பிகம்ஸ் அ பாண்டா சீரீஸ். அப்ப சீரீஸா மாறுறதுனால என்னால நம்பை மாதிரி இதுல வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மீன் அப்படின்னு ரன் பண்ணேன்னா எனக்கு மீன் கிடைக்கும். ஓகே. இது நான் ஃபர்தரா என்ன பண்ணலாம்னா நான் ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு 2 டெசிமல் பிளேசஸ்க்கு என்னால ரவுண்ட் பண்ணிக்க முடியும், ஆர் 3 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி உங்களால பண்ணிக்க முடியும். இப்போ இதை நீங்க பார்க்கும்போது அடுத்து என்ன நோட் பண்ணணும்னா ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஜெனரிக் ஃபங்க்ஷன். ஏன்னா நான் வந்து டேட்டா டாட் மீன் டாட் ரவுண்டுன்னு யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ ரவுண்டுங்கிறது இப்போ லெங்க்த்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? லெங்க்த், அப்புறம் பிரிண்ட், இதெல்லாம் வந்து எப்படி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி ரவுண்டுங்கிறதும் ஒரு நம்பருக்கு யூஸ் ஆக போகுது. அந்த அந்த நம்பர் வந்து நீங்க டைரக்டா இப்போ 14.7564 கமா 2 இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 14.747564 நம்பரை 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இதுலயே வந்து நமக்கு சீல் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு, ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இது எல்லாமே நம்பையிலயும் இருக்கு. டைரக்டாவும் சில ஃபங்க்ஷன்ஸ் தான் அவைலபிள். பட் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா டேட்டா நியூ ஆஃப் ஏஜ் டாட் மீன். ஸோ இந்த வேல்யூவை நான் 2 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வேல்யூ வச்சு நான் ஃபில் பண்ணா எனக்கு ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி பண்ணலாம்? ஓகே. அப்போ டேட்டா நியூ ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு டேட்டா நியூ டாட் ஏஜ் டாட் ஃபில் என்ஏ ஆஃப். இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை நீங்க வந்து சும்மா ஃபில் வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப இங்க இந்த ஃபில் வேல்யூல என்ன இருக்க போகுது, இந்த மீன் வந்து டூ டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நான் ஃபில் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் என்ஏ ஆஃப் ஃபில் வேல்யூ. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டேட்டா நியூ டாட் ஏஜ் அப்படிங்கிற காலம்ல எங்கெல்லாம் நல் வேல்யூ இருக்கோ, ஸோ என்ஏங்கிறது நல் இல்லையா, அப்ப நல் வேல்யூல யூ கோ அண்ட் ஃபில் த வேல்யூ. எந்த வேல்யூ ஃபில் பண்ணோம்? இந்த வேல்யூ, இந்த மேல எடுத்து வச்சிருக்கிற வேல்யூ. ஸோ நேத்துக்கு என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ஃபில் என்ஏ ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தோம். ஸோ ஜீரோனா எங்கெல்லாம் வந்து வேல்யூ நல்லா இருக்கோ அங்கெல்லாம் ஜீரோன்னு ஃபில் ஆயிடும். பட் அது தப்பு. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றோம். என்ன பண்றோம்னா மீன் வேல்யூவை எடுத்து அதை வந்து நம்ம ஃபில் என்ன பண்ணிக்கிறோம். ஸோ எங்க போய் ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் ஃபில் ஆயிடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா அண்ட் இந்த வேல்யூ வந்து எங்க போய் உட்காரணும்? திரும்ப டேட்டா நியூ டாட் ஏஜ்லயே போய் உட்காரணும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேட்டா நியூ ஆஃப் ஏஜ் அதை மட்டும் பிரிண்ட் பண்றேன்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 29.7 ஒரு நம்பர் இருக்கு. இப்போ முன்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த கடைசி வேல்யூ வந்து நல் வேல்யூவா இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே டேட்டா ஆஃப் ஏஜ் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து என்ஏ ட்ரிபிள் எயிட்ங்கிற இண்டெக்ஸ்ல என்ஏஎன்னு இருந்தது. அந்த வேல்யூ இப்போ என்னவா மாறி இருக்கு? 29.7 மாறி இருக்கு. ஓகே. இந்த மாதிரி இந்த டேட்டால எங்கெல்லாம் என்ஏஎன் இருக்கோ எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு 29.7ங்கிறது இதா இருக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போ நான் வந்து அகைன் டேட்டா நியூ டாட் இன்ஃபோ கொடுத்தா, ஸோ இங்க பார்க்கலாம் ஏஜ் வந்து இப்போ 891 நார்மல் வேல்யூ வந்துடுச்சு. அதாவது என்னெல்லாம் வேல்யூ இருந்ததோ, மிஸ்ஸிங் வேல்யூ இருந்ததோ அந்த மிஸ்ஸிங் வேல்யூலாம் இப்போ ஃபில் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல இங்க என்ன பண்ணோம்? ஏஜ் வந்து 714 நான் நல்லா இருந்தது. இப்போ வந்து 891 நான் நல் மாறிடுச்சு. நவ் இப்போ இந்த எம்பாக்ட் காலம்ல 889 நான் நல் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா டேட்டா நியூ ஈக்குவல்ஸ் டு டேட்டா நியூ டாட் ட்ராப் என்ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ டேட்டா நியூ டாட் இன்ஃபோ பண்ணும்போது அந்த 2 ரெக்கார்ட் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க 2 வேல்யூ மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்குது. ஸோ ஐ மீன் ஒருத்தங்க டவுட் கேட்ட மாதிரி, ஸோ நான் வந்து டேட்டாவை ஃபில் பண்ணாம அந்த 2 வேல்யூ என்னன்றதை ஃபில் பண்ணாம அந்த 2 ரோவை அப்படியே மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மொத்தமா எனக்கு என்ன ஆயிடுச்சு? மொத்த டோட்டல் என்ட்ரிஸே வந்து 889 வேல்யூஸா மாறிடுச்சு. அண்ட் எல்லா காலம்லயும் இப்போ 889 வேல்யூ இருக்கு. ஸோ நீங்க இதுதான் என்ஷூர் பண்ணணும். அப்போ ஒரு டேட்டாவை அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா நல் வேல்யூவே இருக்கக்கூடாது. ஸோ எதுலையுமே நல் வேல்யூ இப்போ இல்லை. எல்லாத்துலயுமே ஒரே நம்பர் ஆஃப் வேல்யூ ஈக்குவல் வேல்யூஸா இருக்கு. அண்ட் எல்லாமே நான் நல் வேல்யூஸா இருக்கு. ஓகே. அண்ட் இதோட டேட்டா டைப் என்னங்கிறது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, இதெல்லாமே வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு டேட்டா நம்ம எடுத்து ரீட் பண்ண உடனே நம்ம இன்ஃபோ பார்க்கும் போதே நல் வேல்யூ இருந்தது அப்படின்னாலே நல் வேல்யூவை நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்? நான் ஐ மீன் மார்னிங் என்ன சொன்னேன்னா, ஸோ 204 நான் நல் இருக்கு அப்படிங்கன்னா மோர் தென் 40% வேல்யூஸ் மிஸ்ஸிங்கா இருக்கிறதுனால அந்த காலமே நம்ம டிராப் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ கேபின்ங்கிற காலமே எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏஜ்னு ஒரு காலம் நல் வேல்யூ இருக்கு. ஆனா 150 வேல்யூஸ் தான் நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதை என்னால ஃபில் பண்ண முடியும். நான் எப்படி ஃபில் பண்றேன்னா மீன் எடுத்து ஃபில் பண்றேன். ஸோ எப்படி மீன் எடுக்கிறேன்? டேட்டா நியூ ஆஃப் ஏஜ் டாட் மீன். அண்ட் தேவைப்பட்டா நான் 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆகாது. அந்த வேல்யூ வந்து பெரிய வேல்யூவா நமக்கு டிஸ்பிளே ஆகும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணாம விட்டேன்னா ஓகே. ஓ இப்போ ஆல்ரெடி இது ஃபில் ஆயிடுச்சு, அதனால இப்போ எதுவும் ஃபில் ஆகல. ஸோ நான் திரும்ப இதை ரன் பண்றேன். யா. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 29.699118. ஸோ நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணலைன்னா
எரர்லாம் வரப்போறது இல்ல. அது எவ்வளவு வேல்யூ ஃபுல்லா இருக்கோ அந்த எல்லா வேல்யூ பெரிய வேல்யூவா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம் இல்லை. பட் வேணும் போது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இல்ல எனக்கு மீன் வச்சு ஃபில் பண்ண வேண்டாம், மீடியன் வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கும் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாத்தினா போதும். இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் மீன் நீங்க வந்து மீடியன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப மீடியன் வச்சு ஃபில் ஆயிடும். ஸோ மீடியன் வேல்யூ வந்து 28ங்கிற வேல்யூ மீடியன், அதனால மீடியன் வச்சு நம்ம ஃபில் பண்றோம். ஓகே. ஸோ எல்லா காலமும் ஒரே ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேல்யூ இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நம்மளால போகவே முடியும். அதாவது அடுத்த ஸ்டெப்னா நீங்க ஒரு விஷுவலைசேஷன் பண்ணணும்னாலும் சரி, இல்ல ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ண போறதா இருந்தாலும் சரி, அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணணும்னாலே மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணியே ஆகணும். அதாவது மிஸ்ஸிங் வேல்யூவே எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை நீங்க எப்படி கிளியர் பண்றீங்கிறது உங்களோட சாய்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்து இப்ப இந்த மெத்தட் தவிர நிறைய மெத்தட் இருக்கா அப்படின்னாக்கா, கண்டிப்பா. இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அப்ராக்சிமேஷன் தான் பண்றோம். ஒரு மீன் அண்ட் மீடியன் வச்சு அப்ராக்சிமேஷன் தான் ஃபில் பண்றோம். இப்போ இது தவிர வேற என்னலாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ ஸோ வி ஹேவ் சம்திங் கால் கேஎன்என் இம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ கேஎன்என் இம்ப்யூட்டர்னா என்ன அர்த்தம்னா, இதை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்ணலாம். ஓகே. ஸோ கேஎன்என்னா என்ன அப்படின்னாக்கா, நான் ஐ மீன் அகைன் குவிக்கா சொல்றேன். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் எல்லா மெத்தடும் நம்மளால பார்க்க முடியாது. பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட்ங்கிறதுனால நம்ம இதை பத்தி மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ கேஎன்என் இம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மொத்த டேட்டாக்கும் மிஸ்ஸிங் வேல்யூ ஐ மீன் மீன் என்ன இருந்ததோ மீன் மட்டும் எடுத்து அப்படியே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ இது தவிர நான் சொன்ன மாதிரி நிறைய மெத்தட்ஸ். ஒன்று வந்து பி ஃபில்னு ஒன்று இருக்கு. அதாவது பேக்வேர்ட் ஃபில், ஃபார்வர்ட் ஃபில். ஸோ நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, ஒரு இடத்துல மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். அது ஒரு மெத்தட். அதான் பேக்வேர்ட் ஃபில். ஃபார்வர்ட் ஃபில்னா அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்கோ அதை வச்சு ஃபில் பண்றது ஃபார்வர்ட் ஃபில். ஓகே. இதுக்கப்புறம் கேஎன்என் இம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது இப்போ கே நியரஸ்ட் நெய்பர் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப அதாவது என்னன்னா, இப்போ ஒரு இந்த மாதிரி 5 டேட்டா பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புதுசா ஒரு டேட்டா வருது அப்படிங்கும்போது இப்ப இந்த இந்த டேட்டா வந்து எதுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கோ அந்த வேல்யூ வச்சு நம்மளால இம்ப்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. இப்போதைக்கு வேண்டாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் நான் மெஷின் லேர்னிங் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது நான் அந்த கேஎன்என் இம்ப்யூட்டர் பத்தி சொல்றேன். ஸோ இதுல வந்து நிறைய விதம் இருக்கு. ஓகேவா. ஃபில் பண்றதுக்கு நம்ம பார்த்த விதம் வந்து ரொம்ப சிம்பிளரான மெத்தட். இது தவிர நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் ஐ மீன் இந்த செஷன்ல நம்மளால கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நீங்க மீன் மீடியன் மட்டுமே வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் நோ. ஸோ எனக்கு வந்து ஒரு டேட்டால வேல்யூ மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா இப்போதைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி யூஸ் பண்ணி வெறும் மீன் மீடியன் மோட மட்டும் வச்சு ஃபில் பண்ணலாம். ஓகேவா. இப்ப கேட்டகரிக்கல் ஃபீல்ட், இப்ப நம்ம அந்த எம்பார்க்டு காலம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த எம்பார்க்டு வந்து ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரெண்டு வேல்யூ தான் நல் வேல்யூவா இருந்ததுனால நீங்க தேவைப்பட்ட அதை மோடு வச்சும் நீங்க உங்களால ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ நீங்க லேட்டர் ஆன் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க சும்மா போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. So we just call this as imputation. One second. So missing value imputation சொல்லுவோம். ஸோ இம்ப்யூட் பண்றோம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது நீங்க சும்மா போய் கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளால எல்லாத்தையுமே நம்மளால இந்த செஷன்ஸ்ல பார்த்துக்க முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ஐ மீன் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சாட்ல பண்ணலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் எதுவும் வேற எதுவும் கொஷின்ஸ் இல்லை. யா. ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி மொத்தமா ஃபில் டேட்டாலாம் ஃபில் பண்ண மிஸ்ஸிங் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கடைசி செக் என்ன பண்ண போறீங்கன்னா திரும்பவும் அந்த புது டேட்டாக்கு இன்ஃபோ போட்டு பார்த்துட்டு அதுல எல்லா வேல்யூ நான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் உங்களால யூஸ் பண்ணவே முடியும். ஸோ ஒரு காலம்ல 889 இன்னொரு காலம்ல 900 இருந்தாலும் உங்களால நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். பட் உங்களுக்கு எதிர்பார்த்த அவுட்புட் வராது. உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாம் வந்து இம்ப்யூட் பண்ணியே ஆகும். இப்ப நம்ம 29 ஒரு வேல்யூ வச்சு இம்ப்யூட் பண்ணோம், அதாவது ஃபில் பண்ணோம். ஓகே. நான் ஃபில்னே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ 29.7 இல்ல 28ங்கிற வேல்யூ வச்சு நம்ம ஃபில் பண்ணோம். ஓகே தான். ஆனா வந்து இது கரெக்டானதா தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கரெக்டானதா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அப்ராக்சிமேஷன் தான் பண்றோம்.
பட் இந்த டேட்டால நமக்கு இன்னும் 2 காலம் எக்ஸ்ட்ராவா நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து செக்ஸ் அப்படிங்கிறது, அதுல வந்து மேலா ஃபீமேலாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இன்னொன்னு டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து அடல்ட்டா இல்ல வேற ஏதாவது அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ரைட்டா? சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல என்னெல்லாம் வேல்யூ இருக்குன்னு நான் பார்க்கணும். அதே மாதிரி செக்ஸ்ல என்னெல்லாம் வேல்யூ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி நம்ம ஒரு காலம்ல எவ்வளவு யூனிக் வேல்யூவா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு we have this function called unique. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் ரன் பண்றேன் அப்படின்னா, யா ஓகே, ஸோ யூனிக்ங்கிறது வந்து அதுல என்னெல்லாம் யூனிக் வேல்யூ இருக்குங்கிறத உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். என் யூனிக்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூ இருக்குங்கிறது உங்களுக்கு நம்பர், வெறும் நம்பர் மட்டும் வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி இப்ப டிஸ்கிரிப்ஷன் டிஇஎஸ்சி, அப்ப இதுல வந்து எனக்கு மொத்தம் 3 வேல்யூ இருக்கு. அடல்ட்னு ஒண்ணு இருக்கு, டீன்னு ஒண்ணு இருக்கு, சைல்டுன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி எனக்கு டேட்டால எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நான் வந்து எல்லாருக்கும் 28ங்கிற வேல்யூ வச்சு ஃபில் பண்ணது கரெக்டா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு அடல்ட்டா இருக்கிறவங்களுக்கு ஏஜ் மீன், ஐ மீன் மீன் ஏஜ் மாறலாம். டீனா இருக்கிறவங்களுக்கு மீன் ஏஜ் மாறலாம். ஆப்வியஸ்லி மாறும் இல்லையா? அப்புறம் சைல்டுக்கு வெறும் சைல்டு மட்டும் எடுத்தீங்கன்னா அதுவும் மாறலாம். ஓகே, சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் இன்னொன்னு மெயினா ஒண்ணு பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம இதுல மிஸ் அவுட் பண்ணதுக்கு பேரு பூலியன் இண்டெக்ஸிங். ஓகே, சோ பூலியன் இண்டெக்ஸிங் போது இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஞாபகம் இல்லை, பட் எனிவே இல்லைனாலும் நான் திரும்ப சொல்லிடுறேன். இப்போ பூலியன் இண்டெக்ஸிங்னா, இப்போ நம்ம நேற்று என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நம்பை அரேலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி. அப்போ என்பி டாட் அரே, இப்போ ஏ ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் 1 2 3. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், ஏ பிளஸ் டூன்னு பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு நம்பருக்கும் 2 ஓட ஆட் ஆயிடும். ஸோ 1 பிளஸ் 2, 2 பிளஸ் 2, 3 பிளஸ் 2, அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் 2 ஓட ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, பட் இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஈக்குவல் டு 2னா, ஈக்குவல் டுங்கிறது ஒரு கண்டிஷன் செக், கண்டிஷனல் ஆபரேட்டர். சரியா? இப்ப வெறும் ஒரு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இப்படி கொடுத்தா என்ன ஆயிடும், ஏங்கிற வேரியபிள்ல வெறும் 2ங்கிற வேல்யூ அசைன் ஆயிடும். ஸோ ஈக்குவல்ஸ் டு வெறும் ஒரு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அதுக்கு பேரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ நீங்க எந்த அசைன்மெண்ட் பண்ணணும்னாலும் ஈக்குவல் டு ஒரே ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் வச்சுப்பீங்க. பட் இப்ப 2 ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம், அது வந்து கண்டிஷனல் ஐ மீன் ஆபரேட்டரா மாறிடும். கண்டிஷன்னா என்ன அர்த்தம், செக் பண்ணும். அதாவது ஏ அப்படிங்கிறது ஈக்குவல் டு 2 வாழ்ந்தது இப்ப செக் பண்ணும். இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது, இப்ப ஏ பிளஸ் 2 ரன் பண்ணும்போது 1 பிளஸ் 2 3, 2 பிளஸ் 2 4, 3 பிளஸ் 2 5. ஸோ ஒவ்வொரு வேல்யூவோடையும் 2ங்கிற நம்பர் ஆட் ஆகி ரிசல்ட் வந்தது. இப்ப நான் ஏ ஈக்குவல் டு 2ன்னு செக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு வேல்யூவும் 2 ஓட ஈக்குவலான்னு செக் பண்ணும். அப்ப 1 2 ஈக்குவலா, இல்ல, அதனால ஃபால்ஸ். 2 and 2 ஈக்குவலா, எஸ் ட்ரூ. 3 and 2 ஈக்குவலா, இல்ல, ஃபால்ஸ். அப்ப நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ, ஒரு ஃபால்ஸ், இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு வருது. ஓகே, சோ வெறும் ஒரு வேல்யூ ஃபால்ஸ்னு வரல. ஓகே, ஒவ்வொரு நம்பரும் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகும். கரெக்டா? ஓகே, காலம்ல ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா மோட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த பேக்வர்ட் ஃபில், ஃபார்வர்ட் ஃபில், ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருந்ததோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம், இல்ல ஃபியூச்சர் வேல்யூ என்ன வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கும் போது பெஸ்ட் வந்து மோடு வச்சு தான் நம்ம இனிஷியலி ஃபில் பண்ணுவோம். பட் நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கேஎன் இம்ப்யூட்டர் மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கேட்டகரிக்கல் இம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது தனியா யூ ஹேவ் மெத்தட்ஸ். ஸோ அது எல்லாமே ஐ மீன் இட்ஸ் அ பிக் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆனா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ பேசிக் ஐடியா வந்து மோடு தான். ஏன்னா மோட்னா என்ன, ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இல்லையா? அப்போ ஒரு கண்ட்ரின்னு ஒரு காலம் வச்சிருக்கீங்க, அதுல மூணு தான் இருக்கு. ஒரு இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு இருக்குன்னா, ஸோ மேக்சிமமா எந்த கண்ட்ரி வருதோ அதை வச்சு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நம்ம ஃபில் பண்றோம்னாலே அது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். அது கண்டிப்பா அக்யூரேட்டா இருக்கணும் வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்ராக்சிமேஷன்ல தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே, இப்போ பூலியன் இண்டெக்ஸிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 2 கொடுக்கும் போது
எனக்கு ஒவ்வொரு வேல்யூவும் டூவோட நான் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரூவா ஃபால்ஸான எனக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி என்னால ஒரு டேட்டா ஃப்ரேம்லயும் என்னால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காலம்ல டிஸ்கிரிப்ஷன் ஒரு காலம் இருக்கு. இப்போ இதுல என்னெல்லாம் யூனிக் வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். அடல்ட்னு ஒன்று பார்த்தோம், சைல்டுன்னு ஒன்று பார்த்தோம், யா டீன்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருந்து எனக்கு அடல்ட் இருக்கிறது மட்டும் ஒரு டேட்டா ஃப்ரேம்ல நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னால அதை எப்படி பண்ண முடியும்? கொஸ்டின் புரியுதா? இப்ப இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கு. இதுல வந்து ஒரு சே அந்த 800 ரோ இருக்கு. ஓகேவா? 800 ரோல ஒரு 200 ரோல அடல்ட் இருக்காங்க, 300 ரோல சைல்டு இருக்காங்க, மீதி இருக்கிற 300ல டீன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த அடல்ட்னு எங்கெல்லாம் வருதோ அந்த வேல்யூ மட்டும் நான் வந்து ஒரு தனியா ஒரு டேட்டா ஃப்ரேம்ல வச்சுக்க போறேன். அதாவது டேட்டா அடல்ட் அப்படின்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டு அதுல இந்த அடல்ட்டை மட்டும் நான் போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சாட்ல போடுங்க. SQL inside pandas data frame absolutely fine பண்ணலாம். பட் அதை விட நான் சிம்பிளா ஒரு மெத்தட் தான் இங்க சொல்றேன், which is boolean indexing. ஸோ யா, இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஜென்ரலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்ட் அடல்ட்டோட செக் பண்ணிடலாம். ஸோ பூலியன் இண்டெக்ஸிங் அதுக்கு தான் இங்க சொல்ல வந்தேன். பட் ஜென்ரலா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க யூஸ்வலா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபார் லூப் எழுதுவீங்க. ஓகேவா? அந்த லூப்ல எழுதி ஒவ்வொரு வேல்யூவா செக் பண்ணி இந்த வேல்யூ அடல்ட்டா இருந்ததுன்னா அதை மட்டும் இன்னொரு டேட்டா ஃப்ரேமுக்கு அப்பெண்ட் பண்ணிட்டே போவீங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்றதுக்கு பதிலாக நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா பூலியன் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து புஷ்பா சொன்ன மாதிரி எஸ்கியூஎல் ரன் பண்ணலாம். பிகாஸ் நம்ம நேத்திக்கே பார்த்தோம், ரீட் எஸ்கியூஎல் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால என்னால ஒரு query எழுத முடியும். அந்த queryல வந்து நான் எஸ்கியூஎல் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் திஸ் டேட்டா ஃப்ரேம் வேர் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு அடல்ட் அந்த மாதிரி நீங்க ரன் பண்ணலாம், எஸ்கியூஎல் query ரன் பண்ணலாம். பட் எஸ்கியூஎல் queryயும் விட ரொம்ப ஈஸியா ப்ராசஸ் பண்றது வந்து இந்த பூலியன் இண்டெக்ஸிங். அப்போ இப்ப நான் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு வருது இல்லையா? இப்ப நான் இண்டெக்ஸிங்னா என்ன யூஸ்வலா ஏ ஆஃப் ஜீரோ, கரெக்டா? இதான் இண்டெக்ஸிங். இது வந்து நார்மல் இண்டெக்ஸிங். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து நான் இந்த கண்டிஷனை போடுறேன், ஏ ஆஃப் ஈக்குவல் டு டூ. இப்ப இப்படி கண்டிஷன்ல நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன வருது, எங்க இந்த வேல்யூ ட்ரூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ சப்போஸ் இங்க வந்து நான் இன்னும் கொஞ்சம் 2 3 4 2 4 2 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா ஒன்ஸ் அகைன் ஈக்குவல் டு செக் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் எனக்கு டூங்கிற வேல்யூ வருதோ அந்த வேல்யூ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. புரியுதா? ஸோ நான் வெறும் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது வரும். ஸோ இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் பண்ற பூலியன் வேல்யூவை நான் இண்டெக்ஸிங்கா யூஸ் பண்ணேன்னா தட் பிகம்ஸ் பூலியன் இண்டெக்ஸிங். ஸோ இது வந்து நம்பை அரேலையும் பாசிபிள், பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்லயும் பாசிபிள். ஸோ இப்போ பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ல எப்படி பாசிபிள்னா, ஸோ டேட்டா நியூ ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு அடல்ட்ல வந்து ஏ கேப்ஸா ஸ்மாலான்றது பார்த்துக்கணும், இல்லைன்னா அதுவும் எரர் வரும். ஸோ ஈக்குவல் டு அடல்ட். இப்போ எப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், வெறும் பூலியன் வேல்யூ வரும். ஸோ ஒவ்வொரு வேல்யூ இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் அடல்ட்டா இல்லையா, ஸோ ட்ரூவா ஃபால்ஸா இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் இதை வந்து இண்டெக்ஸிங் பண்ண போறேன். என்ன இண்டெக்ஸிங் பண்ணுவேன், டேட்டா நியூ ஆஃப் இதை கொடுக்க போறேன். ஸோ புரியுதா? அப்ப இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து இண்டெக்ஸிங் இல்லையா? இப்ப டேட்டா நியூ யூஸ்வலி என்ன பண்ணுவோம், டேட்டா நியூ ஆஃப் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம், இண்டெக்ஸ் ஜீரோல இருக்கிற வேல்யூவை எடுத்துரு, ஒன்னுனா இண்டெக்ஸ் ஒன்ல இருக்கிற வேல்யூ எடுத்துரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த இண்டெக்ஸிங்ல நான் ஒரு பூலியன் கண்டிஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு எங்க 675 ரோஸ் ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. ஸோ அவுட் ஆஃப் 890 ரெக்கார்ட்ஸ் ஆர் 889 ரெக்கார்ட்ஸ், 675 பிலாங்ஸ் டு அடல்ட் கேட்டகரி. அப்ப இந்த ஃபீல்டு இதுதான் வந்து எனக்கு இப்போ அடல்ட். ஸோ எங்கெல்லாம் அடல்ட்னு இருக்கோ அங்க அந்தந்த வேல்யூலாம் எனக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து டேட்டா அடல்ட் அப்படிங்கிற ஒரு புதுசா இருக்கிற டேட்டா ஃப்ரேம்ல என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டேட்டா அடல்ட் ரன் பண்ணேன்னா 675 ரோஸ் தான் இருக்கும்.
பட் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே வந்து அடல்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் தான் வரப்போம். ரைட்டா? இப்ப இதே தான் மத்ததுக்கும். இப்ப நான் இங்க வந்து அடல்ட்டுக்கு பதிலா டீன்னு மாத்தினேன்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் டீன் அப்படிங்கிற வேல்யூ இருக்கோ அந்தந்த வேல்யூ மட்டும் எனக்கு வரும். ஓகே. ஸோ சிமிலர்லி சைல்டு. இப்ப இங்க இந்த இதுதான் நான் எரர்னு சொல்றேன். இப்போ ஒரு சைல்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணதுனால, நல் வேல்யூ ரீப்ளேஸ் ஐ மீன் நல் வேல்யூ ஃபில் பண்ணதுனால 28ங்கிற நம்பர் வந்துருச்சு சைல்டுக்கு. ஆனா சைல்டுங்கிறதுக்கு 28லாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஏன்னா மத்த சைல்டோட ஏஜ்லாம் பாருங்க 2, 4, 8. ஸோ மேக்ஸிமமா ஒரு 8ஓ 10 வரைக்கும் தான் போகுமே தவிர பியாண்ட் 10 வந்து ஐ மீன் பியாண்ட் 13 வந்து அவங்க டீன்னு கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ லெஸ் தென் 13 வரைக்கும் உங்களுக்கு வந்து சைல்டுன்னு வரும். அப்போ அந்த வேல்யூக்கெல்லாமே 28ங்கிற நம்பர் வருது. இட் இஸ் ராங். அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு அப்படி ஒண்ணு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ எஸ்கியூஎல் தெரிஞ்சவங்களுக்கு குரூப் பை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், டேட்டா நியூ ஆஃப் ஏஜ். ஓகே, இதுதான் நான் ஏற்கனவே ஃபில் பண்ணேன் இல்லையா? ஸோ இப்போ நான் ஐ மீன் ஐ வில் கோ பேக் டு மை ஓல்ட் டேட்டா, டேட்டா ஆஃப் ஏஜ். ஏன்னா இதுல தான் இப்போ மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. ஸோ 714 நார்மல் தான் இருக்கு. டேட்டா ஏஜ்ல வந்து இப்போ எனக்கு இன்னும் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. நான் டேட்டா நியூல ஏன்னா ஃபில் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா ஆஃப் ஏஜ் இப்போ ஒரிஜினல் டேட்டால எனக்கு ஆக்சுவல் விஷயம் இருக்கு. சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டேட்டா டாட் குரூப் பை ஆஃப், நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் இப்போ மீன் கம்ப்யூட் பண்ணேன்னா, ஓகே தனித்தனியாவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ குரூப் பை அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இப்போ இந்த குரூப் ஆஃப் ஏஜ் டாட் மீன் இந்த மாதிரி பண்ணோம்னா, ஸோ நமக்கு அடிஷ்னலா சில காலம் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி தனித்தனி வேல்யூக்கு மீன் என்னன்றது நமக்கு ரிசல்ட்ல கிடைக்கும். ஸோ இது ஏன் பண்றோம்னு புரியுது இல்லையா? ஸோ ஏஜ்ங்கிற காலம்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தது. ஸோ நம்ம வந்து இனிஷியலா எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல, அதனால மீனோ இல்ல மீடியனோ வச்சு ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பாக்குறோம்னா, சில அனாமலி பாக்குறோம். அனாமலினா என்ன? சம் எரர். என்ன எரர்னா, இப்ப சைல்டுன்ற இருக்கிற ஒரு பர்சனுக்கும் வேல்யூ மிஸ்ஸிங் ஆச்சுன்னா 28ங்கிற நம்பர் போயிடுச்சு. டீன்ங்கிறதுக்கும் 28 போயிடுது. ஆனா அப்படி வரக்கூடாது. ஏன்னா அடல்ட்னா அவங்களுக்கான ஏஜ் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ சைல்டுக்கான ஏஜ் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். டீனோட ஏஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால தனித்தனியா அவங்க குரூப்புக்கு ஒரு மீன். ஸோ குரூப் பை பண்ணோம்னா டேட்டா எதுவும் மாறாது. ஆனா ஒரு வர்ச்சுவலா ஒரு குரூப் மாதிரி கிரியேட் ஆயிடும். ஓகேவா? சோ குரூப்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எதை வச்சு நம்ம குரூப் பண்றோங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப டிஸ்கிரிப்ஷன்ங்கிற காலம் வச்சு நான் குரூப் பண்றேன். அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல மொத்தம் யாரெல்லாம் இருந்தாங்க? அடல்ட் இருந்தாங்க, டீன் இருந்தாங்க, சைல்டு இருந்தாங்க. அப்போ இந்த குரூப் பைங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, யாரெல்லாம் அடல்ட்டோ அவங்க எல்லாம் ஒரு குரூப்ல வச்சுக்கும். ஓகே. அதே மாதிரி சைல்டு எல்லாம் ஒரு, அதாவது இங்க நம்ம பண்ணோம்னா, இப்ப நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணோம்? வி ஜஸ்ட் டிட் த பூலியன் இண்டெக்சிங். இப்போ பூலியன் இண்டெக்சிங் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுது? ஆக்சுவலி மறுபடியும் மெமரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டேட்டா அடல்ட், டேட்டா சைல்டு, டேட்டா டீன் அப்படின்னு 3 தனித்தனியான டேட்டா ஃப்ரேமை நம்ம கிரியேட் பண்ற சுச்சுவேஷன் வரும். அதை அவாய்ட் பண்ண நம்ம என்ன பண்றோம்னா, நான் ஒரே ஒரு வேரியபிள் தான் எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்றேன். ஸோ அங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 3 வேரியபிள் கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலா. இப்போ இந்த மாதிரி டேட்டா நியூ ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் சைல்டு பண்ணிட்டு இதை வந்து நான் டேட்டா சைல்டுன்னு போடணும். கரெக்டா? அதே மாதிரி அடல்ட் இருந்ததுன்னா டேட்டா அடல்ட், அதுல வந்து நம்ம அடல்ட் போட போறோம். அதே மாதிரி இங்க டீன்னு போட்டா இங்க வந்து டீன்னு வரப்போகுது. ஓகே. சோ இப்படி பண்றதுனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேரியபிளுக்கு பதிலா 3 வேரியபிள் இருக்கு. டேட்டா அடல்ட், டேட்டா டீன், அப்புறம் டேட்டா சைல்டு. ஸோ இந்த மாதிரி 3 தனித்தனி வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஒவ்வொன்றுத்துலயும் சே ஒரு 675, ஒரு 120, 80 அந்த மாதிரி அவ்வளவு ரோஸ் வந்து எனக்கு உட்கார போகுது. ஓகே. சோ இதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்னா மெமரி ப்ராப்ளம். சோ நான் தேவையில்லாம 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ராவா. அது பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா,
குரூப் பைங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஆஸ் த நேம் சேஸ், குரூப் பைன்னு குரூப் பண்ண போகுது. ஸோ முதல்ல ஒரு 5-6 பேரை குரூப் பண்றேன், அடுத்து இன்னொரு 5-6 பேரை குரூப் பண்றேங்கிற மாதிரி அடல்ட் எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன், சைல்டு எல்லாத்தையும் இன்னொரு குரூப்ல போடுறேன், டீன் எல்லாத்தையும் இன்னொரு குரூப்ல போடுறேன். அப்போ அந்த குரூப்புக்கு மீன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப ஜி ஆஃப் ஏஜ் டாட் மீன், அது இங்க வந்து குரூப்னு ஜிஆர்பின்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வேணாலும் உங்க ஐ மீன் ஆஸ் யூ விஷ் யூ கேன் நேம் இட். ஸோ இப்போ சைல்டோட மீன் ஏஜ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, டீனோட மீன் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சது, அடல்ட்டோட மீன் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சது. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா நம்மளால ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட். அப்ப பூலியன் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க லூப்பே இல்லாம உங்களால எல்லா ரோக்கும் அட் அ டைம் உங்களால சில ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஓகே ஓகே அப்ப இது வரைக்கும் பாண்டாஸ் இருக்கட்டும். ஸோ வி வில் டேக் அ ஸ்மால் பிரேக் ஒரு 10:30 வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா விஷுவலைசேஷன் பத்தி. பட் பிஃபோர் தட், ஸோ இப்போ இதுல வந்து நம்ம இன்னும் நிறைய இருக்கு பாண்டாஸ்ல வந்து. இட்ஸ் நாட் அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நிறைய நிறைய விதம் இருக்கு. இப்போ இந்த குரூப் பண்ணதெல்லாமும் சேர்த்து ஒரே லைன்ல நம்மளால ஃபில் எண்ணெயில பண்ண முடியும். ஸோ பட் அதுக்கு வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி நிறைய பார்க்கணும். பட் நம்ம பூட் கேம்ப்ல ஸ்கோப்ல இவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பிகாஸ் ஐ மீன் டைம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கன்ஸ்ட்ரைன். ஸோ எனிவே நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் செஷன்ஸ் பிளான் பண்ணும்போது we will look into more detail about how to use this. ஸோ நெக்ஸ்ட் பிஃபோர் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், டேட்டா விஷுவலைசேஷன் முன்னாடி, ஸோ நமக்கு வந்து கேகல் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ ஐ தாட் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணணும். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புதுசா இருக்கலாம். ஸோ இந்த கேகல் அப்படிங்கிறதுல வந்து ஜஸ்ட் உங்களோட கூகுள் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து டேட்டா செட்ஸ் அப்படிங்கிற நீங்க லாகின் பண்ணீங்கனாலே டேட்டா செட்ன்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ இது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டா செட் கிடைக்கும். அதாவது விஷுவலைசேஷன், மெஷின் லேர்னிங், இடிஏ பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய டேட்டா இருக்கும். ஸோ அதுல நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சிஎஸ்வி ஃபைல் தான் வேணும், அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஏன்னா உங்களுக்கு டேட்டா செட்ல நிறைய இமேஜ் டேட்டா இருக்கு, டெக்ஸ்ட் டேட்டா, அந்த மாதிரி. இப்போ இந்த ஓரல் கேன்சர் ப்ரெடிக்ஷன் வந்து சிஎஸ்வி டேட்டா தான், பட் இமேஜ் டேட்டா இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ்ல உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். ஜேசான்ல இருக்கும், எக்ஸ்எம்எல்ல இருக்கும். பட் உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைல் தான் வேணும் அப்படின்னா நீங்க சிஎஸ்வி மட்டும் எடுத்துக்கலாம். பிளஸ் இதுல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டானிக் டேட்டான்னு தேடினாலும் டைட்டானிக் டேட்டாவே இதுல கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த அந்த சிஎஸ்வி, ஐ மீன் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோமோ ஆஸ் யூஷுவல் ரெக்கார்டிங்கோட சேர்த்து அந்த ஃபைல்ஸோட உங்களுக்கு சேர்த்து அனுப்பிடுவேன். அது நீங்க ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது தவிர உங்களுக்கு இதுல போய் இந்த கேக்கல்ல போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா செட்டும் நிறைய இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது உள்ள வந்து கோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த கோட்ல பாத்தீங்கன்னா பைத்தன் கோட் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படிலாம் வந்து ஐ மீன் இது எல்லாமே ஒரு ஒரு யூசர் ஒரு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதுல போய் நீங்க சும்மா பாத்துக்கலாம் அவங்க என்னெல்லாம் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணது தவிர வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டேட்டா செட்டு தான். கண்டிப்பா இதுலயும் அந்த மிஸ்ஸிங் வேல்யூ எல்லாம் இருக்கதான் போகுது. ஸோ அப்ப அதுக்கெல்லாம் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, பிளாட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, விஷுவலைசேஷன் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து நீங்க சும்மா பாத்துக்கலாம். ஸோ நிறைய யூசர்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 375 கோடு இருக்கு இதுல. ஓகேவா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, ஸோ இதே டேட்டால ப்ரிடிக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அந்த மாதிரி இதுக்காகவும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க சும்மா நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம், உங்களால தாராளமா இதுல பாத்துக்க முடியும். இல்ல நீங்க சும்மா இதுல போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபில்டர்ல போய் சிஎஸ்வி டேட்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு டேக்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேக் கொடுத்துட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுல இந்த ஃபில்டருக்கு தேவையான ஐ மீன் அப்ளை பண்ண டேட்டா செட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு டேட்டா எடுத்து கூட இந்த மாதிரி பைத்தன் பேசிக்ஸ் வச்சு நீங்க ஐ மீன் பாண்டாஸ் வச்சு ரீட் பண்ணி ப்ராசஸிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்தரா நீங்க அதான் சொன்ன மாதிரி தான் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து எல்லாரும் மெஷின் லேர்னிங் கோட் அதெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஸ்டாக் டேட்டாலாம் போனீங்கன்னா ஸ்டாக் டேட்டா வந்து கொஞ்சம் டைம் சீரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்.
இப்போ இதே இந்த ஹவுசிங் ப்ரைசஸ்லாம் போனீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே கோடு, நிறைய கோடு இருக்கும். ஸோ எல்லாமே பைத்தன் கோட் தான் முக்கால்வாசி இருக்கும். அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கோட் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு இதுல ஃபுல்லாவே கேகலே தெரிஞ்சிடும். ஓகே. அண்ட் நீங்க இதுலயே கோடும் அடிச்சுக்கலாம். நேற்று கூகுள் கொலாப் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்க கேகல்லையுமே போய் கூட நீங்க மாடல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டா டீப் சீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது ஜென்ரேட்டிவ் ஏஐல. ஸோ சாட் ஜிபிடிக்கு அப்புறமா சடனா திடீர்னு வைரல் ஆச்சு. பட் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பெருசா ஐ மீன் பெரிய ஒரு அட்வான்டேஜ் மாதிரி எதுவும் தெரியல. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு லோவர் வெர்ஷன் ஒரு ஹையர் வெர்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அதனால அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கும். இது கூட நீங்க சும்மா ட்ரை பண்ணலாம். இப்போ இல்ல, மேபி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா காம்படிஷன் போனீங்கன்னா இப்ப லைவா இருக்கிற காம்படிஷன் நிறைய இருக்கும். ஸோ அதுலயும் வந்து நீங்க மெஷின் லேர்னிங் படிச்சுட்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல டெக்ஸ்ட், இமேஜ் அந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன் வரும். ஸோ இதுல நீங்க எல்லாமே போய் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எந்த விதமான காம்படிஷன் வேணும். ஸோ அதுல இருந்து நீங்க இதே தான் இப்ப நம்ம பார்த்த மாதிரி தான் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்க சும்மா நீங்க இதுல வின் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ஜஸ்ட் கோ, யூ கேன் கோ அண்ட் ரிசர்ச். இது ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதுல இருக்கிற டேட்டா அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். பட் காம்படிஷன்ல உங்களுக்கு கோடு கிடைக்காது. டேட்டா செட்ல போகும்போது தான் உங்களுக்கு கோடு கிடைக்கும். ஏன்னா காம்படிஷன் வந்து இப்ப லைவா ரன் ஆயிட்டு இருக்கிற காம்படிஷன் தான் இதுல இருக்கும். ஸோ ஏற்கனவே முடிஞ்ச காம்படிஷனும் இதுல உங்களால தேடிக்க முடியும். ஆல் காம்படிஷன்ஸ்ல போயிட்டு ஃபில்டர்ஸ்ல வந்து ஆல்ரெடி முடிஞ்சது கம்ப்ளீட்டட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுல போனீங்கன்னா ஏற்கனவே கம்ப்ளீட் ஆன இதெல்லாம் உங்களுக்கு கோடு கிடைக்கும். ஓகே. ஸோ இதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கேகிள்ங்கிறது ஒரு டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு ஒரு பெரிய ரெபாசிட்டரி. ஸோ இது ஒன்று நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஃபர்தர் டாபிக்ஸ் நீங்க அடுத்தடுத்தது படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி. இதுலயும் டேட்டா செட்ஸ் நிறைய கிடைக்கும். பட் இதுல உங்களுக்கு மெயினா என்னன்னா டீப் லேர்னிங் பேஸ்ட் மாடல்ஸ். இப்போ அந்த ஜென்ரேட்டிவ் ஏல வந்து லாமா, ஓலாமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது படிக்கணும் விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க இதுல போய் பார்த்துக்கலாம். இப்போ இதுல உங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த ஹக்கிங் ஃபேஸ்ல என்னன்னா அந்த மாடலே உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ டீப் சீக் வேணும்னா நீங்க மாடல் இதுல போயிட்டு டீப் சீக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹக்கிங் ஃபேஸ்ல இருந்து. ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் இருக்கும். அந்த மாதிரி இதுலயும் டேட்டா செட்ஸ் நிறைய கிடைக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஹை எண்டதா இருக்கும். ஸோ நீங்க கேக்கிள் வந்து பேசிக்ஸ், நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிளேட்டரி அனாலிசிஸ் அதுல இருந்து மெஷின் லேர்னிங் பண்ற அளவுக்கு கேக்கிள்ல இருக்கும். ஸோ அது நீங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா இதுல வந்து நீங்க ஐ மீன் ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல ஸ்பேசஸ் இருக்கு. இதுலயும் நீங்க கோட் அடிச்சு ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஜிபியோட ஐ மீன் எல்லாமே அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் என்விரான்மெண்ட் தான். பிகாஸ் எல்லாருமே ஒரு ப்ரோ மாடல் ஒன்று தரான். ப்ரைசிங் இந்த மாதிரி நீங்க போகலாம். ஸோ ப்ரோ அக்கௌண்ட் போனீங்கன்னா அதுல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்றது இங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீ ஆக்சஸ்ல என்னெல்லாம் இருக்குங்கிறது இங்க சொல்லிடுவான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு எது எது சூட்டபிளா இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹக்கிங் ஃபேஸ் வந்து நான் இப்ப சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க ஓரளவுக்கு பேசிக்ஸ் மெஷின் லேர்னிங் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தென் யூ கேன் லேண்ட் அப் டு ஹக்கிங் ஃபேஸ். இல்ல எனக்கு ஓரளவுக்கு எம்எல் ஐடியா இருக்கு, நான் கொஞ்சம் அடுத்து டீப் லேர்னிங் மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தென் திஸ் இஸ் யுவர் ஸ்பேஸ். ஓகே. ஸோ கேகல் அண்ட் ஹக்கிங் ஃபேஸ் இது ரெண்டும் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு ஐ மீன் நல்ல விஷயம். ஸோ அது ஏன்னா நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கும், நிறைய மாடல்ஸ் இருக்கும், நிறைய கோட் ஆல்ரெடி யூஸ் பண்ண கோட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க ஈஸியா உங்களால கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கமிங் பேக் டு விஷுவலைசேஷன். ஸோ இதுல ஓகே நான் எதுவும் ரைட் பண்ணல. ஸோ டைரக்டா லெட் மீ ஓப்பன் திஸ் சாஃப்ட்வேர் கால் டேப்லூ. ஸோ இப்போ விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. அப்போ இந்த டேட்டால இருந்து நான் ஏதாவது கிராஃப் பிளாட் பண்ண முடியுமா, ஸோ அதுல இருந்து என்னால விஷுவலா ஏதாவது ஸ்டோரி சொல்ல முடியுமா, அந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு தான் வந்து நமக்கு சில டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல மெயினா யூஸ் பண்ற டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப்லூங்கிற ஒரு டூல் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் இது லைசன்ஸ்டு டூல். ஓகே, நம்ம பேசிக்ஸ் கொஞ்சம் மட்டும் இதுல எழுதிடலாம். ஸோ விஷுவலைசேஷன், ஸோ விஷுவலைசேஷன்னா ஆஸ் த நேம் சேஸ் விஷுவலைசேஷன் தான் என்ன அர்த்தம். ஸோ யூ வாண்ட் டு கிரியேட் சம் கிராஃப்ஸ். ஓகேவா. ஸோ என்ன கிராஃப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க சின்ன வயசுலேருந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய விதமான கிராஃப் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார் சார்ட், அப்புறம் வந்து ஸ்கேட்டர் பிளாட், ஓகே, பை சார்ட்,
இந்த மாதிரி வந்து தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் இல்லையா. ஸோ யூ ஹாவ் இப்போ விஷுவலைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா விஷுவலைசேஷனுக்குள்ள உங்களுக்கு ஏகப்பட்ட சார்ட் வந்து நீங்க பண்ணிருப்பீங்க. லைன் சார்ட், பார் சார்ட், இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்க பண்ணது. பட் இது தவிர அட்வான்ஸ்டா நிறைய விஷுவலைசேஷன் நம்ம பண்ணலாம். ஒரு ஒரு ஜாகிரபிக்கல் மேப் வச்சு விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு நிறைய விதத்துல இந்த விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இதுவும் அந்த எக்ஸ்ப்ளரேட்டரி அனாலிசிஸ் அது கீழே வரக்கூடிய ஒரு டெக்னிக் தான். ஸோ நான் டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, அதுல இருந்து நான் ஏதாவது இன்ஃபரன்சஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கறத பாக்குறதுக்கு எனக்கு விஷுவலைசேஷன் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ இந்த விஷுவலைசேஷனுக்கு நம்ம என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறது வந்து டேப்லூ அப்படிங்கிற டூல். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெய்ட் டூல் தான். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன், 14 டே ட்ரையல் மட்டும் தான் தருவான். ஆனா நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு ஃப்ரீ லைசன்ஸ் கிடைக்கும். பட் நீங்க அபிஷியலா உங்களோட காலேஜோ இல்ல ஏதோ ஐடி கார்டு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடி கார்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்சிக்வெண்ட்லி உங்களுக்கு இந்த டூல் வேணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இது தவிர என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். யா, ஆஷிக், ஐம் கமிங் டு தட். ஸோ நெக்ஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிஐ. ஸோ பவர் பிஐங்கிறது இதுலயும் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப். ஸோ டேப்லோலையும் வந்து டேப்லோல ஒவ்வொரு டூல்லையும் நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ டேப்லோலையும் டேப்லோ சர்வர்னு ஒன்று இருக்கு, டேப்லோ கிளவுட் இருக்கு, பவர் பி. ஸோ டேப்லோ கிளவுடும் நீங்க ஒரு 14 டே ட்ரையல் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே 14 டே ட்ரையல் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் பவர் பிஐங்கிறது இன்னொரு ரொம்ப வைட்லி யூஸ்டு டூல். ஸோ இது ரெண்டுமே பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகே. ஸோ இது ரெண்டு தான் இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு காம்படிட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இது தவிர கிளிக் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாமே பெய்டு டூல்ஸ். ஸோ பெய்டுல வந்து உங்களுக்கு கிளிக் வியூ, ஓகே, ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமும் இருக்கும். பட் இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கனாலே இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், ஃப்ரீ டு டவுன்லோட். அண்ட் நீங்க வாட் எவர் டேப்லோல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல 90% வந்து பவர் பிஐலையும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அகைன் பூட் கேம்போட டைமிங்காக நான் வெறும் டேப்லூ மட்டும் தான் வச்சிருக்கேன். பட் ஃபர்தர் செஷன்ஸ் வி வில் லெட் யூ நோ. ஸோ நாங்கள் பிளான் அவுட் பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஐ மீன் யாருக்கு இன்ட்ரெஸ்டோ யூ கேன் சைன் அப் ஃபார் தட் கோர்சஸ். ஸோ அதில் மேபி பவர் பிஐ ஒரு செஷன் வச்சாலும் நம்ம போடுவோம். ஸோ பவர் பிஐங்கிறது மைக்ரோசாஃப்டோட ஒரு டூல். ஓகேவா. ஸோ பவர் பிஐ யூஸ் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணலாம். இட் இஸ் அ ஃப்ரீ டூல் தான், நீங்க டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் இருக்கணும். சரியா. ஃப்ரீ அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் லைக் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்க, அதுல மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, அதுல ஐ மீன் ஆஃபீஸ் 365 லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா பவர் பிஐ வந்து உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோட் அண்ட் யூஸபிளா இருக்கும். அண்ட் இது போக நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸ்னு பாத்தீங்கன்னா பைத்தான்லயே உங்களுக்கு 2 லைப்ரரி இருக்கு. ஸோ ஒரு லைப்ரரி வந்து மேட்பிளாட்லிப்னு ஒரு லைப்ரரி, இன்னொன்னு வந்து சிபான். ஸோ இது ரெண்டும் வைட்லி யூஸ்டு தான். அதாவது எல்லாத்தையுமே இன்னும் நிறைய இருக்கு, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா பண்ணிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடல். ஆனா மேட்பிளாட்லிப்பும் சிபானும் தான் பேசிக்கா வைட்லி யூஸ்டு டூலா இருக்கு பைத்தன்லயுமே. அப்ப நீங்க பைத்தன் கோட்ல போயுமே நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம கோட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதுல போயிட்டு இப்போ இம்போர்ட் மேட்பிளாட்லிப் டாட் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டி அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன சொன்னேன், ஜூபிட்டரோட அட்வான்டேஜ் இதுதான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த மேட்பிளாட்லிப்ங்கிறது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்கு, அதனால நான் இம்போர்ட் மட்டும் பண்ணா போதும். இல்லைன்னா நீங்க திரும்ப உட்காந்து என்ன பண்ணணும், பிப் இன்ஸ்டால் மேட்பிளாட்லிப் இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதை ஜூபிட்டர் இருக்கிறதுனால நமக்கு டைரக்டா வந்து மேட்பிளாட்லிப் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் அந்த மேட்பிளாட்லிப்ல இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா பைப்ளாட் அப்படிங்கிற லைப்ரரி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுல இருந்து என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப். ஸோ நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தேன்னா எனக்கு இது வந்து பிளாட் ஆகும். ஸோ பிளாட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கேட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பார் சார்ட், பை சார்ட், ஸ்கேட்டர் பிளாட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து அகைன் இதுலயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்டி டாட்ல பார்த்தீங்கன்னா ஸோ பிளாட்னு ஒன்று இருக்கு, சப் பிளாட்னு ஒன்று இருக்கு, ஓகே, பாக்ஸ் பிளாட்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் பாக்ஸ் பிளாட் வேணா போட்டு காட்டேன். டேட்டா நியூ ஆஃப் ஏஜ். ஸோ இதுக்கு பேர் பாக்ஸ் பிளாட்னு பேரு. ஸோ பாக்ஸ் பிளாட்ல இருந்து நீங்க என்ன பார்க்கலாம்னா,
இப்ப நான் அவுட்லேயர்னு சொன்னேன் இல்லையா? அப்ப ஒரு ஒரு டேட்டால அவுட்லேயர் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீங்க இந்த பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் பாக்ஸ் விஸ்கர் பிளாட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மேல இங்க ஒரு டி மாதிரி வருது இல்லையா? ஸோ இங்க ஒரு லைன் வருது, வெர்டிக்கல் ஐ மீன் ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேல இருக்கிற எல்லாமே அவுட்லேயர்ஸ். அண்ட் இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே இருக்கிறதும் அவுட்லேயர்ஸ். அப்போ டேட்டா நியூ ஆஃப் ஏஜ்ல ஆக்சுவலி இவ்வளவு அவுட்லேயர்ஸ் இருக்கு. வேணும்னா நம்ம அதை வந்து ஃபர்தரா ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவுட்லேயர் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ற பிளாட்டுக்கு பேரு பாக்ஸ் பிளாட்னு பேரு. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆக்சிஸ் இருந்தா போதும், அதாவது ஒரு காலம் மட்டும் இருந்தா போதும். பட் இப்போ நான் ஸ்கேட்டர் பிளாட்னு போடுறேன் அப்படின்னா தென் எனக்கு ரெண்டு ஆக்சிஸ் வேணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு என்ன வேணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கணும். ஓகே. ஸோ எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்க வந்து சிபான் பண்ணலாம். பட் சிபான் யா இப்போ சிபான் டாட் அப்படின்னா இதுலயும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிளாட் போடலாம். ஸோ அதே அதே பிளாட்ஸ் தான். பட் இது ஒரு லைப்ரரி, அது ஒரு லைப்ரரி. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் லைப்ரரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேத் பிளாட் லிப்ங்கிறது ஒரு லைப்ரரி, சிபான்ங்கிறது வேற ஒரு லைப்ரரி. இப்போ இதே பாக்ஸ் பிளாட்டை இதுல போட்டா எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது, கொஞ்சம் ஒரு கலர் கோடிங் அந்த மாதிரி போட்டு தராங்க, அவ்வளவுதான். ஸோ பட் தென் ஆஸ் யூ கேன் சி அந்த அவுட்லேயர்ஸ் வந்து அதுல வந்து அதே அவுட்லேயர்ஸ் தான் இதுலயும் வருது. ஓகே. ஸோ ஜஸ்ட் தட் கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் ஸ்லைட்டா மாறுமே தவிர, பட் என்னன்னா சிபான்ல உங்களுக்கு 3 டைமென்ஷனல் பிளாட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஐ மீன் இப்போதைக்கு என்னால எதுவும் காமிக்க முடியாது. பட் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐ மீன் லுக் அண்ட் ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கலர் பேலட் இதெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். சில ஹீட் மேப், அப்புறம் வந்து காரிலேஷன் பிளாட், இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ எனிவே நம்ம என்ன சொன்னோம்னா இது ஒரு ஐ மீன் லைப்ரரி, இது இன்னொரு லைப்ரரி. ஸோ ரெண்டுமே விஷுவலைசேஷன் லைப்ரரி தான். ரெண்டுமே பைத்தன் பேசிக்ஸ் தான். ஒரே கிராஃப் ரெண்டுத்துலயுமே கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் டேப்லூ அண்ட் பவர் பிஐயுமே. ஸோ டேப்லூல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட பவர் பிஐல அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா தான் இருக்கு. ஓகே. பட் இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் டேப்லூ மட்டும் குவிக்கா பார்ப்போம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ டேப்லூ டூல் வந்து இதுதான் டூல். நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த நேம் வந்து டேப்லூ டெஸ்க்டாப்னு பேரு. ஸோ டேப்லூ சர்வர்னு வச்சுக்கலாம். அண்ட் ஃபர்தரா உங்களுக்கு டேப்லூ பத்தி படிக்கணும்னாலும் நீங்க டேப்லூ உள்ள போனீங்கன்னா, வெப்சைட்ல போனீங்கனாலே அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்கா இது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணாங்க ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ அதுல இருந்து வந்து கொஞ்சம் பிரைசிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீ இது கொடுத்துட்டு இருந்தாங்க, லைக் 2012-13 டைம்ல. பட் இப்போ வந்து நீங்க இட் இஸ் பிட் காஸ்ட்லியர் அஃபேர். ஆனா நீங்க யூ கேன் ஆல்வேஸ், அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு 14 டே ஃப்ரீ ட்ரையல் பிளான் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து இதுல ஃப்ரீ லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்க டேப்லூ டிஎஃப்டின்னு போடுங்க. ஸோ இது போனீங்கன்னா இதுல வந்து அகடமிக் பர்பஸ்க்காக நீங்க அகடமிக்ஸா ஒரு ஒரு டீச்சரா இருந்தீங்கனாலோ இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கனாலோ உங்களால வந்து 1 இயருக்கு லைசன்ஸ் கேட்டு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபார்ம் கேட்பான். அந்த ஃபார்ம்ல நீங்க வந்து யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஐடி கார்டு. ஸோ பேக்ரவுண்ட் செக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு உங்களுக்கு ஆக்டிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுல டேப்லூ டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டேப்லூ நெக்ஸ்ட், கிளவுடு, சர்வர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ப்ரைசிங்கும் நீங்க இங்க பாத்துக்கலாம். நீங்க இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் இட் அப்படின்னாலும் நீங்க போகலாம். ஓகே. ஸோ கிரியேட்டர்லாம் நம்ம போக வேண்டாம். டேப்லெட் டெஸ்க்டாப் மட்டும் எடுத்து நீங்க யூ கேன் ஆக்சுவலி ஆப்ட் ஃபார் இட். ஓகே. நவ் இங்க வந்து உங்களுக்கு அகைன் ஃபர்தரா என்ன நீங்க இங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, டேப்லூல எதுலலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டேப்லூ சர்வர், அதாவது வேற வேற இப்போ உங்க கம்பெனில யூஸ் பண்றாங்க அப்படின்னா டேப்லூ சர்வரை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த யூஆர்எல் கொடுத்தாக்கா யூஆர்எலோட கனெக்ட் ஆயிடும். ஓகே. பட் இல்ல எனக்கு வந்து லோக்கலா எக்ஸல் ஃபைல் இருக்கு, சிஎஸ்வி ஃபைல் இருக்கு, அதுல இருந்து நான் கனெக்ட் பண்ணி ஏதாவது கிராஃப் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தென் டூ ஃபைல்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ், சில ஃபைல்ஸ் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸல் டெக்ஸ்ட். ஸோ சிஎஸ்வி ஃபைல வந்து டெக்ஸ்ட்னு இதுல போட்டிருப்பாங்க. ஜேசான், ஆக்சஸ், பிடிஎஃப், இந்த மாதிரி சில ஃபைல்ஸ் இருக்கும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேல யூ ஹாவ் கனெக்டர்ஸ். அதாவது ஆல்ரெடி உங்க டேட்டா வேற ஏதாவது டேட்டா லேக்லயோ இல்லைன்னா ஒரு டேட்டா வேர் ஹவுஸ்லயோ இல்ல டேட்டா பேஸ்லயோ நீங்க ஏற்கனவே எங்கேயாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க உள்ள டேட்டாவை அப்படியேவும் உங்களால இதுல ரீட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ்ல ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சிருக்கீங்கன்னா கூகுள் டிரைவ் வச்சு உங்களால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ கூகுள் டிரைவ் கிளிக் பண்ணீங்கன்னா பட் எவ்ரி திங் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஆத்தென்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி கனெக்டர்ஸ். இப்போ கூகுள் டிரைவ்னு நான் கிளிக் பண்ணேன்னா
எனக்கு வந்து இப்ப என்ன ஆகும், ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இது நான் அலோவ்னு கொடுத்துட்டு நான் என்னோட கூகுள் இதுல போய் ப்ரௌசர்ல போயிட்டு இந்த அக்கௌண்ட்டை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். பண்ணேன்னா என்னால கூகுள் டிரைவை இங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சே ஸ்பார்க் எஸ்கியூஎல். ஸோ நீங்க ஸ்பார்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம். மை எஸ்கியூஎல், மாங்கோ டிபி. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னலா ஓகே இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் முன்னாடி பார்க்கும்போது 60 அண்ட் ஆட் இருந்தது. இப்ப 71 ஆக்கியிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து இங்க கண்டினியூ கொடுத்துட்டு இதை ஓகே அப்படின்னு பண்ணேன்னா இப்போ எனக்கு என்ன சொல்லும், ஆத்தென்டிகேஷன் சக்சஸ். ஸோ நான் டேப்ல வந்தேன்னா எனக்கு என்னோட கூகுள் டிரைவ் இதுல காமிச்சிடும். ஸோ கூகுள் டிரைவ்ல இருந்து என்னால என்னோட ஃபைல் எல்லாமே பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நாங்க அன்செக் ஐ மீன் சில இதை நான் செக் பண்ணல, அதனால எனக்கு இப்போ லோட் ஆகல. பட் ஐ மீன் பேசிக் ஐடியா புரிஞ்சது இல்லையா? ஸோ யூ ஜஸ்ட் கிளிக் இட். பட் தென் உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ நீங்க மாங்கோ டிபி போடுறீங்கன்னா மாங்கோ டிபி வந்து ஒன்று உங்க சிஸ்டம்ல இருக்கணும். ஸோ அதான் இட் சேஸ் யூ நீட் டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் டிரைவர் ஃபர்ஸ்ட். இல்லை அப்படின்னா இப்போ போஸ்ட் எஸ்கியூஎல்னா அதுக்கான எல்லாமே டிரைவர் இருக்கும். இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி. ஸோ என்ன பண்றாங்கன்னா இவங்க தேர்ட் பார்ட்டியோட கனெக்ட் பண்ணி ஏகப்பட்ட கனெக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நானே இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா பாக்குறேன். இந்த அடிஷனல் கனெக்டர்ஸ்லாம் முன்னாடி இதெல்லாம் கம்மியா தான் இருந்தது. பட் இப்போ அதான் எவ்ரிடே தே ஆர் ஒர்க்கிங் வித் டிஃபரெண்ட் கம்பெனிஸ் அண்ட் தென் ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸோட இதுல இருந்து நிறைய உங்களுக்கு வருது பாருங்க. அண்ட் கிளிக் ஹவுஸ், ஐபிஎம், கூகுள் அனாலிட்டிக்ஸ். இப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதுல எல்லாம் டேட்டா லோட் பண்றது மட்டும்தான், அவ்வளவுதான். ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆஸ் குட் அஸ் கனெக்டிங் டு எக்ஸல் ஆர் சிஎஸ்வி ஃபைல். பட் வேற வேற சோர்ஸ்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ டேட்டா பிரிக்ஸ்ல இருந்து நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து டேரக்டாவே டேட்டாவை புல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அட்வான்டேஜ்னா இப்போ நீங்க எஸ்கியூஎல் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா மை எஸ்கியூஎல் எல்லாம் பண்றீங்கன்னா நீங்க பேக் எண்ட்ல ஆல்ரெடி query எல்லாம் பண்ணி டேட்டா பேஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த டேட்டா பேஸ்ல இருந்து நான் சில கிராஃப் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அந்த டேபிள ஹிட் பண்ணி என்னால டேட்டாவை புல் பண்ணிக்க முடியும். பட் நம்ம இப்போ அதை பார்க்க போறது இல்ல. நம்ம அகைன் ஜஸ்ட் எக்ஸல் இல்ல இது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மை டேப்லோ ரெபாசிட்டரி அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்கு கிடைக்கும். அது உள்ள டேட்டா சோர்சஸ்ல உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் கிடைக்கும். அது அது வந்து சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதுல என்ன அட்வான்டேஜ்னா இதுல எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு டேட் இருக்கும், ஒரு இன்டீஜர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீக் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நான் வந்து இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் எந்த ஷீட் யூஸ் பண்ண போறேனோ அதை டிராக் அண்ட் டிராப் பண்ணும். ஸோ இது ஃபுல்லாவே டிராக் அண்ட் டிராப் மெத்தட் தான். பெருசா ஒன்றும் ஸ்கிரிப்டிங் இருக்காது. சின்ன சின்ன ஃபார்முலா உங்களுக்கு வேணும்னா இப்போ எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலம் வந்து நான் இன்டூ 2 பண்ணி இன்னொரு காலம் கிரியேட் பண்ண போறேன். இல்ல 2 காலம் இருக்கு, அந்த 2 காலம் ஆட் பண்ணி எனக்கு கன்சாலிடேட்டா ஒரு காலம் நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த மாதிரி எது பண்ணதா இருந்தாலும் இப்போ எக்ஸல் எப்படி ஃபார்முலா போடுறீங்களோ அந்த மாதிரி டேரக்டா டேப்லூலையும் நீங்க ஃபார்முலா பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா நான் பைத்தனோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டேப் பை அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கு. அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா இப்ப ஜஸ்ட் நான் இப்போ டேட்டா பேஸ்க்கு சொன்ன மாதிரி தான். இப்போ பைத்தன் பேஸ்டா உங்களால ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ணதுக்கு அப்புறமா சாரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவுட்லேயர் செக் பண்ணதுக்கு பாக்ஸ் பிளாட் போட்டோம் இல்லையா? அப்ப அந்த பாக்ஸ் பிளாட்டுக்கு வந்து அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஸோ ப்ராசஸ் பண்ண டேட்டாவை டேப்லோக்கு மூவ் பண்றதுக்கு டேப் பை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆர் ப்ரோக்ராமிங் பண்றீங்கன்னா ஆர் சர்வ்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இல்லைன்னா ஏபிஐ மாதிரி நீங்க யூஸ் பண்றதாவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் தட் ஆர் அவைலபிள். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா விஷுவலைசேஷன் டூல். ஸோ இதுல வந்து இந்த இடத்துல உங்களால கிராஃப் வரைஞ்சு பிளாட் பண்ணிக்க முடியும். இங்க வந்து உங்களுக்கு மெஷர்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மெஷர்ஸ், இதெல்லாம் டைமென்ஷன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் ஒரு குவிக்கா ஒரு டேஷ்போர்ட் மட்டும் உங்களுக்கு பில்ட் பண்ணி காட்டுறேன். அஃப்கோர்ஸ் நாம பெருசா ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி நான் எதுவும் கொடுக்கல இப்போதைக்கு. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தரேன். ஸோ இன்டராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கால்குலேட்டட் ஃபீல்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸல்ல ஃபார்முலா எழுதுறதுக்கு பதிலா இதுல நம்ம டைரக்டா கோட்ல எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ ஒரு நான் இப்போ ஜஸ்ட் குவிக்கா எப்படி கிரியேட் பண்ண போறேன், ஒரு டேஷ்போர்ட் எப்படி பில்ட் பண்ணலாம், அந்த டேஷ்போர்ட் எப்படி இன்டராக்டிவா மாறும் அப்படிங்கறத மட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுல ஹேண்ட்ஸ் ஆனா நான் இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. ஓகே.
ஸோ ஃபைன். இப்போ எனக்கு இதுல வந்து என்னெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நேம், சர்நேம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஹேஷ்னு ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா இது வந்து நம்பர்ஸ். ஓகே, நியூமரிக் வேல்யூலாம் ஹேஷ்ல இருக்கும். ஸ்ட்ரிங்கா இருந்தா ஏபிசின்னு இருக்கும். இப்போ டேட்னு ஒரு காலம் இங்க இருக்கு, டேட் ஜாயின்ட்னு ஒரு பேர்ல இருக்கு. ஆனா அது ஸ்ட்ரிங்கா தான் டேப்லோ ரீட் பண்ணிருக்கு. அப்படின்னா அந்த ஏபிசியை கிளிக் பண்ணி இது வந்து டேட் அப்படின்னு என்னால மாத்திக்க முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் பைத்தான், உங்களால எதை வேணாலும் போய் எதுவா வேணாலும் மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து டேட்டா மாத்தினேன் அப்படின்னா இங்க வரும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேட் ஜாயின்ட்ங்கிறது ஒரு கேலண்டர் ஐகான் மாதிரி இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ கஸ்டமர் ஐடி வந்து எனக்கு ஒரு நியூமரிக் வேல்யூ, ஜெண்டர் வந்து ஒரு ஐ மீன் டெக்ஸ்ட் வேல்யூவா இருக்கு. அண்ட் இங்க வந்து ஏஜ் பேலன்ஸ் ரெண்டு தான் நியூமரிக் வேல்யூ. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலது ப்ளூ கலர்ல இருக்கும், சிலது கிரீன் கலர்ல வரும். இதெல்லாம் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம், இதெல்லாம் மெஷர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எதுக்குன்னா இப்போ எனக்கு வந்து இங்க ஷோ மீன்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஷோ மீ கிளிக் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் கிராஃப் பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு பை சார்ட் வரைய போறீங்க அப்படின்னா ஒரு பை சார்ட்டுக்கு கீழே என்னெல்லாம் வேணும்ன்றத கீழே சொல்லுது பாருங்க. ஸோ ஒன் ஆர் மோர் டைமென்ஷன்ஸ், ஒன் ஆர் டூ மெஷர்ஸ். அப்ப டைமென்ஷன்னா என்ன, மெஷர்னா என்ன அப்படின்னா இப்போதைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, மெஷர்ன்றது எந்த ஒரு காலம்ல நீங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ண போறீங்களோ அதெல்லாம் தான் மெஷர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டைமென்ஷன்னா ஒரு முக்காவாசி உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கிறது முக்காவாசி எல்லாமே டைமென்ஷன்ஸ்ல வந்துடும். நியூமரிக் வேல்யூ எல்லாமே முக்காவாசி மெஷரா வந்துடும். ஆனா நியூமரிக் வேல்யூனாலுமே இப்ப சீரியல் நம்பர், இப்ப கஸ்டமர் ஐடிங்கிறது ஒரு நியூமரிக் வேல்யூ தான். ஆனா அது வந்து எனக்கு மெஷர்ல இல்ல. ஏன்? ஏன்னா நான் அதுல போய் எதுவும் மீனோ மீடியனோ அந்த மாதிரி எதுவும் நான் பண்ண போறது கிடையாது. அதனால இது வந்து இந்த நியூமரிக் ஃபீல்டா இருந்தாலுமே இது வந்து டைமென்ஷன்ல தான் இருக்க போகுது. சிமிலர்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து மெஷர்லயும் வரலாம். ஏன்னா அதுல நீங்க ஏதாவது மேனிபுலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும்னு நினைச்சா அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஹெல்பர் டேப். இந்த ஷோமிங்கிறது ஹெல்பர் டேப். அப்ப நீங்க ஒரு கிராஃப் பில்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னலாம் வேணும்? இப்போ ஒரு பார் சார்ட் வேணும்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மெஷராவது வேணும். அப்ப நான் சும்மா வெறும் ஏஜ் மட்டும் எடுத்து இப்படி போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுது, சம் ஆஃப் ஏஜ் அப்படின்னு வந்து ஒரு கிராஃப் வந்து. ஸோ இது வந்து ஒரு பார் சார்ட். ஓகே, இப்போ இதுல நான் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, சே ஜாப் கிளாசிபிகேஷனை காலம்ல போட்டேன் அப்படின்னா, ஸோ ப்ளூ காலர் ஜாப், ஒயிட் காலர் ஜாப், அதர்ஸ், இந்த மாதிரி இதுல வந்து நான் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டு இது மட்டும் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா ஷோமியில கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கலர்ல எனக்கு வருது. ஓகே, இனிஷியலி இப்போ நான் எந்த கிராஃபுமே போடலைன்னா இங்க எல்லாமே கிரே அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இதுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணாதான் எனக்கு கலர்ஃபுல்லா வரும். அப்போ நான் வந்து சே ஜாப் கிளாசிபிகேஷன், ஏஜ், இது ரெண்டு மட்டும் கிளிக் பண்ணேன்னா இங்க ஷோ மீ பண்ணும்போது இதுல வந்து எனக்கு நிறைய விதமான கிராஃப் வருது. ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு கிராஃப் வேணும்னாலும் நல்லா பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் டேபிள்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ பட் நமக்கு இப்போ நான் குவிக்கா என்ன பண்ண போறேன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு மேப் வேணும். ஓகே, ஸோ இதுல வந்து ரீஜன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. அதுல இங்கிலாந்து, நார்தன் அயர்லாந்து இருக்கு. ஆனா இதுவுமே வந்து ஸ்ட்ரிங் டைப்பா எடுத்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் டைப்பா வேணாம், இதை வந்து நான் ஜாகிரபிக்கல் ஃபீல்டா மாத்தணும்னா இங்க கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஜாகிரபிக் ரோல்னு வரும். அதுல போயிட்டு நான் என்ன கொடுக்கலாம்னா ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஸ் அப்படின்னு நான் இப்ப கொடுத்த உடனேவே இங்க கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூடுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ டேப்லோ வில் ஜென்ரேட். இப்போ நீங்க ஐ மீன் அன்டூ பண்ணிட்டேன். ரீஜன் ஸ்ட்ரிங்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு லாட்டிடியூட் லாங்கிடியூட் கிடையாது. பட் நான் ரீஜனை வந்து ஜாகிரபிக்கல் ரோல்ல மாத்தினேன்னா இமீடியட்டா எனக்கு லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் டேப்லோவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுதான் டேப்லோட ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா தே ஒர்க் வித் லாட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ். ஸோ ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் அந்த மாதிரியான கம்பெனியோட டைப் பண்ணி நீங்க வந்து ஒரு ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனை வெறும் இப்ப கண்ட்ரி பேர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் இன்ஃபர்மேஷனை ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிடும். அப்ப அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நான் ரீஜன் எடுத்து இதுல டிராப் பண்ணேன்னா என்னால இப்போ இங்க பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு எனக்கு இங்க எதுவுமே வரல. அண்ட் கீழே வந்து அன்னோன் அப்படின்னு காட்டுது ரைட் சைட்ல. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி எடிட் லொகேஷன் போனேன்னா பை டிஃபால்ட்டா நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால கண்ட்ரி வந்து இந்தியான்னு ஃபிக்ஸ் ஆயிடுது. பட் இது வந்து இந்தியாவில் இல்லை இல்லையா? ஸோ நான் இதுல போய் ஃபிக்ஸட்ல யுனைடெட் கிங்டம்னு மாத்தணும். மாத்திட்டு இப்போ ஓகே கொடுத்தேன்னா இப்போ எனக்கு டேட்டா யூகேவோட மேப் கிடைச்சிரும். அண்ட் இங்க வந்து என்னால இதை மேப்ல மாத்திக்க முடியும். ஸோ இது வந்து யூகேவோட மேப், இது இங்கிலாந்து, இது வேல்ஸ், இது நார்தன் ஐர்லாந்து, இது ஸ்காட்லாந்து. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீஜனை கலர்ல ஆட் பண்ணலாம். அப்போ எனக்கு விஷுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் கலர், அப்புறம் ஷேப்பு, சைஸு, இதெல்லாம் தான் நம்மளோட முக்கியமான விஷயங்கள் இல்லையா? ஸோ நான் அந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு கிராஃப் போடுறேன் அப்படின்னா ஸோ இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஒரு ஒரு அப்பியரன்ஸ்க்கு மட்டும் அவசியம் இல்லை.
ஸோ சில இடத்துல கலர் கோடிங் ரொம்ப முக்கியமாகவும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு அமௌண்ட் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் இதுல இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் எடுத்து பண்ண போறேன்னா இப்ப பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா கிரீன்ல, நெகட்டிவ்ல இருந்ததுன்னா ரெட்ல, அந்த மாதிரி கலர் மாத்தி கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் கலர் கோடிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது ஆப்வியஸ்லி டேப்லூல நம்ம பண்ற விஷுவலைசேஷன் என்னன்னா பிரசன்டேஷன் தான். ஸோ அப்போ இப்ப வந்து நம்ம யாருக்கு பிரசென்ட் பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு பிரசென்ட் பண்ணலாம், இல்ல நீங்க ரிப்போர்ட் பண்ற மேனேஜருக்கு டேட்டாவை எடுத்து விஷுவலைஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு ஆடியன்ஸ் இல்ல உங்க கிளைண்ட்டுக்கு பிட்ச் பண்ணலாம். ஸோ நீங்க பண்ற விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப ஆப்டாவும் ஒரு பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் அதுக்குன்னு நீங்க வந்து இஷ்டத்துக்கு கலரும் கொடுக்க கூடாது. ஸோ ஒரு சில இடத்துல ப்ராப்பரா ஒரு கலர் கோடிங் ஃபாலோ பண்ணணும்னா அந்த கலர் கோடிங் தான் நம்ம கொடுக்குற சுச்சுவேஷனும் நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் சே இந்த வேல்யூ எடுத்து நான் லேபிள்ல கொடுத்தேன்னா ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற நம்பரும் கிடைக்கும். அண்ட் இதுல என்னால ஃபார்மேட்டிங் இல்லாம பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் ஃபார்மேட்ல எதுவும் போடல. ஸோ இது வந்து இப்போ நான் மேப் அப்படிங்கிறது ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா தேர் ஆர் 3 பட்டன் இருக்கு. ஸோ ஒரு பட்டன் வந்து ஒரு ஒர்க் ஷீட் ஆட் பண்றதுக்கு. இப்போ இது வந்து ஒரு ஒர்க் ஷீட்னு பேரு. இன்னொன்னு வந்து ஒரு டேஷ்போர்ட்னு ஒன்று ஆட் பண்ணலாம். இன்னொன்னு ஸ்டோரின்னு ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நான் டேஷ்போர்ட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் வித் அனதர் ஷீட். ஸோ இன்னொரு ஷீட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா ஜெண்டர் எடுத்துக்கிறேன், டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஷோமியில போய் ஒரு பை சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஸோ தட் எனக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ நான் இங்க போய் கலர் மாத்திக்கலாம். எடிட் கலர் கொடுத்துட்டு மேலுக்கு வந்து ஒரு ப்ளூ ஷேட்லையும், ஃபீமேலுக்கு ஒரு பிங்க், பர்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேட்லையும் கொடுத்துட்டு நான் லேபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் போடும்போது எனக்கு வந்து நம்பர்ஸ் வருது. 2100 மேல் அண்ட் 1800 ஃபீமேல். பட் ஐ கேன் சேஞ்ச் டு அ பர்சன்டேஜ். குவிக் டேபிள்ல போய் பர்சன்ட் ஆஃப் டோட்டல்னு கொடுத்துட்டு இதை 53% ஆஃப் பீப்புள் ஆர் மேல் அண்ட் 46% ஆர் ஃபீமேல் இந்த என்டையர் டேட்டா. ஸோ மொத்த டேட்டால எவ்வளவு பர்சன்ட் மேல் ஃபீமேல் இருக்காங்கிறது நமக்கு இதுல தெரிஞ்சிடும். இதே மாதிரி நான் என்னால என்னெல்லாம் வேணுமோ நான் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ்னு ஒன்று இருக்கு. பட் நான் இதுல இருந்து ஐ கேன் கிரியேட் அ பின். ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் நான் பின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஐ கிரியேட் சம்திங் கால்ட் அஸ் அ பேராமீட்டர். ஸோ அதுல வந்து ஏஜ் பின் ஆர் ஏஜ் கேட், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ 3, 4, 5, 6. ஓகே. ரைட்டா. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஏஜ் பின் ஒன்று பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மறுபடியும் இதை வச்சு ஐ வில் ஜஸ்ட் பிளாட் அ பார் சார்ட். ஓகே. ஸோ இதுல நான் இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரைட் கிளிக் பண்ணி ஷோ பேராமீட்டர் கொடுத்தேன்னா இப்போ இங்க 3க்கு பதிலாக நான் இந்த வேல்யூஸை மாத்திக்கலாம். ஸோ 3க்கு பதிலாக நான் 4னு கொடுத்தேன்னா இங்க அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் மாறிடும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3 கிராஃப் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஐ ஹேவ் 3 கிராஃப்ஸ். ஸோ இது வந்து ஏஜ், இன்னொன்று வந்து மேபி ஒன் மோர் கிராஃப் ஜாப் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதை வச்சு நான் ஐ வில் பிளாட் அனதர் மேப். ஸோ ட்ரீ மேப். ஸோ எல்லா டைப்லயும் ஒரு ஒரு பிளாட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ட்ரீ மேப்னு சொல்லுவோம். சைஸ் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் எல்லாமே இப்போ பவர் பிஐ சில பேர் கேட்டீங்க, பவர் பிஐ டேப்லூ எல்லாமே வந்து உங்களுக்கு டிராக் அண்ட் ட்ராப் டூல்ஸ் தான். ஸோ இதுல பெருசா நீங்க வந்து ஒன்றும் கோட் அந்த மாதிரி பண்ண போறது இல்லை. பட் எந்த டைப் எதுக்கு வரணும் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ஜாப் கிளாசிஃபிகேஷன் கலர்ல போட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் கிரியேட் டேஷ். ஸோ டேஷ்போர்ட்னா என்னன்னா இந்த 4 சார்ட்டையும் என்னால ஒரே டைம்ல பார்த்துக்க முடியும். ஸோ இங்க வந்து இப்படி வச்சிருக்கேன். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜெண்டர் வேண்டாம், கவுண்ட். ஸோ 4 சார்ட் கிரியேட் பண்ணோம். 4 சார்ட்டையும் நான் ஒரே ஷீட்ல நான் ஆட் பண்ண முடியும் என்னால. இப்படி பண்ணிட்டேன்னா ஸோ இதுக்கு பேர் தான் எனக்கு டேஷ்போர்ட். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இன்டராக்டிவா நீங்க நிறைய இடத்துல பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இப்போ இதுல அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நான் இது இங்கிலாண்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த டேட்டா எல்லாமே இங்கிலாந்து ஸ்பெசிஃபிக்கா மாறணும். மாறிச்சுன்னா இது ஒரு நல்ல டூலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபில்டரா யூஸ் பண்ணிக்கணுமோ நீங்க அதெல்லாம் ஃபில்டரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க என்ன அட்வான்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ ஃபுல் ஸ்கிரீன்ல நான் இதை விஷுவலைஸ் பண்ணும்போது இப்போ நான் இங்கிலாந்து, ஸோ இப்போ இது என்ன டேட்டா? ஸோ மொத்தமா ஒரு பேங்க் கஸ்டமர் டேட்டா. அப்ப இங்கிலாந்துல 2100 பீப்புள் இருக்காங்க, வேல்ஸ்ல 520 பீப்புள் இருக்காங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது இதுல.
ஜெண்டர்ல அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் மேல் ஃபீமேல், அப்புறம் ஏஜ் பின்ல வந்து எந்தெந்த ஏஜ்ல நிறைய மக்கள் இருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இல்லையா. இப்ப இந்த ஏஜ் கேட்டகரியில இப்ப நான் இங்க 4 5 மாத்தினேன்னா இந்த கிராஃப் மாறும். இப்ப நான் 2159 இந்த இங்கிலாண்ட மட்டும் கிளிக் பண்ணேன்னா இப்ப இமிடியேட்டா எனக்கு என்ன மாறுது, மேல் ஃபீமேல் ரேஷியோவுமே மாறிடுச்சு 49 அண்ட் 50. ஸோ ஓவராலா எனக்கு 53 46 இருந்தது. பட் இங்கிலாந்துல மட்டும் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கிலாந்துல அதிகபட்சமா எது இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கிலாந்துல ஒயிட் காலர் ஜாப் தான் நிறைய இருக்கு, ப்ளூ காலர் ஜாப் கம்மியா இருக்கு. இதே நான் ஸ்காட்லாந்து கிளிக் பண்ணேன்னா ஸ்காட்லாந்துல ப்ளூ காலர் ஜாப் நிறைய இருக்கு. அங்க மேல் எம்ப்ளாயிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, ஃபீமேல் வந்து கம்மியா தான் இருக்காங்க. இதே வேற ரீஜன்லாம் போகும்போது அப்படியே உல்டா ஆயிடுது. ஸோ 211 பேர் நார்தன் ஐலாண்ட்ல 75% ஆர் ஃபீமேல், ஒன்லி 25 ஆர் மேல், அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸோ சிமிலர்லி இப்போ ஸ்காட்லாண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் கேட்டகரி வந்து ரொம்ப அதிகமான ஏஜ்ல உள்ள மக்கள் தான் இருக்காங்க. ஈவன் தோ ப்ளூ காலர் ஜாப் பண்ணாலுமே அவங்க எல்லாருமே 40+ தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் இன்ஃபரன்சஸ் உங்களால பண்ண முடியும். ஸோ இது எதுக்கெல்லாம் பண்ணலாம்னா நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவலைசேஷன் ஐ மீன் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சேம் வே இப்போ நீங்க ஒயிட் காலர் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா ஒயிட் காலர் ஜாப் பாக்குறதுல எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஒயிட் காலர்ல 48% மேலு, 51% ஃபீமேல். அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு ஸ்காட்லாண்ட்ல போனீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் இது. ஸோ 2 3 ஃபில்டர் இல்லாம நீங்க அப்ளை பண்ணி உங்களோட கிராஃபை வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஐ மீன் ஸோ பேசிக்லி இது என்னன்னா உங்களுக்கு ஒரு டூல் தான். அதனால இதுல வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இதுக்கு நிறைய யூடியூப்லயே வந்து நிறைய லெக்சர்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃபார் போத் டேப்லூ அண்ட் பவர் பிஐ. ஸோ இதுல வந்து நம்ம சொல்லித்தர வேண்டிய ஆஸ்பெக்ட்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது வெறும் டிராக் அண்ட் டிராப் தான். பிளஸ் நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ண போறீங்கிறது உங்களோட மைண்ட்ல இருந்து நீங்க விஷுவலைஸ் பண்றது தான். ஸோ இதுல வந்து அதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்க இதுல இருந்து என்னென்னலாம் கிராஃப் போடலாம் அப்படிங்கறத நீங்களா யோசிச்சு போடுறது தான், ரைட்டா. அதனால இது அதாவது ஒரு கிராஃப் போடுறதுக்கு எப்படி போடுறதுன்னு தான் சொல்லித்தர முடியுமே தவிர என்னென்ன கிராஃப் எதுக்கெல்லாம் வருங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அது வந்து இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ வித் திஸ் ஐ வில் ஸ்டாப் ஃபார் த டே. அண்ட் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே மட்டும் எனக்கு ப்ராபப்ளி ஒரு செஷன் நடத்த முடியாது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் சண்டே நம்ம கிளாஸ் வச்சுப்போம். ஸோ எனிவே அந்த குரூப்லயும் இதை பத்தின டீடைல்ஸ் போடுவோம். அண்ட் ஸோ நம்ம ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீக்கோட பூட் கேம்ப் க்ளோஸ் பண்றதா பேசியிருந்தோம். பட் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே மட்டும் கொஞ்சம் எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கிறதுனால சண்டே ஒரு செஷனும் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அடுத்த வீக்ல சாட்டர்டேவோ சண்டேவோ டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி நம்ம இன்னொரு செஷன் ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த 12 hours நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறமா என்னங்கிறது நம்ம வி வில் லெட் யூ நோ.